Hey guys, welcome to Madarasi Wanderers. நான் சித்திரை solo backpacker and trekker. இன்னைக்கு நம்ம கூட வந்து மிஸ்டர் ஜூட் ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய EBC via Lukla trek experience பத்தி ஷேர் பண்றதுக்காக. அவங்க வந்து இந்த ட்ரெக்கை வந்து லாஸ்ட் அக்டோபர்ல பண்ணிருக்காங்க. Let's welcome him. Hello sir. Hi. ஸோ சொல்லுங்க, லைக் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது EBC? இது வரைக்கும் நான் இது மாதிரி ஒரு ஹில் ஸ்டேஷன் ஹிமாலயாஸில் இது மாதிரி ஒரு ஹைக்கிங் பண்ணதில்லை. தமிழ்நாட்டில், கேரளா, கர்நாடகா, மேக்ஸிமம் வந்துட்டு இந்தியா, சவுத் இந்தியாவில் நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் தூத் சாகர் அது மாதிரி இதுக்கெலாம் ஹைக்கிங் அது மாதிரி தான் போயிருக்கேன். அவுட் ஆஃப் இந்தியா வந்துட்டு இதுதான் என்னோடய ஃபஸ்ட் டைம். இது வந்து நான் ஒரு 10 இயர்ஸாக நான் பார்த்துட்டே இருந்தேன், வாட்ச் பண்ணிட்டே இருந்தேன். EBC எப்படி அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது போகணும். 10 வருஷத்துக்கு முன்னால் நான் பார்க்கும்போது இவ்வளோ இன்ஃபர்மேஷன் கிடையாது. யூடியூப்பில் வந்து அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இல்லை. இப்போ வந்து நிறைய பேர் போகிறாங்க, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. உங்களுக்கு அங்கே வந்துட்டு இது எல்லாமே கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஆல்மோஸ்ட் எனக்கு இப்போது 40 இயர்ஸ். எனக்கு தெரியல இதுக்கப்புறம் என்னால் வந்துட்டு இவ்வளோ ஆக்டிவாக இதுக்கப்புறம் போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. மேக்ஸிமம் வந்து இதுலேயே நம்ம போயிட்டு வந்துடுவோம், இன்னும் ஃபர்தராக டிலே பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் நான் ஃபஸ்ட்டு பண்ணேன். ஆனால் அங்கே போய் பார்த்தா வந்துட்டு 60 இயர்ஸ் ஓல்டு எல்லாம் வந்துட்டு நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக இதுக்கப்புறமும் ஃபர்தராக பண்ணலாம். அது லைக் ஏஜை விட அந்த நம்ம என்ன மாதிரியான ஃபிட்னஸில் இருக்கோம் அப்படிங்கிறது பிளேயர் ரோல். இப்போது தமிழ்நாட்டில் நிறைய இடங்கள் நீங்கள் பண்ணியிருக்கதா சொன்னீங்க இல்லையா? ஸோ அந்த மோட்டிவேஷன் எங்கே இருந்து உங்களுக்கு? என்னோடய நேட்டிவ் வந்து திருநெல்வேலி. எனக்கு திருநெல்வேலியிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் வள்ளியூர்னு ஒரு கள்ளிக்குளம் பக்கத்தில் வள்ளியூர், அங்கே தான் நான் படித்தது வளர்ந்தது. அப்போது யூஸ்வலாக வந்து நான் அங்கே சின்ன சின்ன மலைகள்லாம் இருக்கும், சின்ன குன்று மாதிரி இருக்கும். அங்கெல்லாம் அடிக்கடி சாட்டர்டே சண்டே எப்பொழுதுமே அங்கே தான் மேலே போய் நின்றுட்டு கொஞ்சம் உயரமான இடத்துலேருந்து கீழே பார்க்கறது இது மாதிரி நான் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ பக்கத்தில் வந்து திருக்குறன்குடின்னு ஒரு நம்பி கோயில்னு அங்கே ஒரு இது இருக்குது. அங்கே வந்துட்டு நான் யூஸ்வலாக வந்து வீக்கெண்டில் நான் அங்கே தான் இருப்பேன். 2 வீலரில் வந்து ஒரு சர்டன் ஏரியா வரையும் தான் போக முடியும். அதுக்கப்புறம் நடந்து தான் போகணும், மலை மேலே போகிறதுக்கு வந்து நடந்து போகணும். அது வந்து நானே ஃப்ரெண்ட்ஸு யூஸ்வலாகவே நாங்கள் இதை பண்ணுவோம், அடிக்கடி போயிட்டு வருவோம். நான் சென்னைக்கு ஒரு 2006 2007 நான் சென்னைக்கு நான் ஜாப்காக வந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே கிடைக்கல. இது மாதிரி போகிறது, ஊருக்கு போனால் கூட வீட்டில் இருக்கிறதா இருப்போம், இது மாதிரி வெளியில் எதுவும் போகிறது இல்லை. ஃப்ரெண்ட்ஸ் அந்த டைம் இருக்க மாட்டாங்க. இது வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு சென்னை ட்ரெக்கிங் கிளப்பில் நான் அவங்க போகும்போது எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதில் அவங்க போகும்போது சொல்லுவாங்க இது மாதிரி நாகலா போகிறோம், தூத் சாகர் போகிறோம், அது மாதிரிலாம் சில இடத்துக்குலாம் சொல்லுவாங்க. அவங்க கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த EBC வந்து எனக்கு 2012 அந்த மாதிரி டைமில் தான் எனக்கு எவரெஸ்ட் போகிறாங்கங்கிறது தெரியும். இதுக்கு நடுவில் வந்து நிறைய கேம்ப் இருக்குது. EBCங்கிற இதுக்கு போகலாம், எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்புங்கிற ஒரு இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சது. அதுலேருந்து நான் வந்துட்டு இப்போ நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்ச உடனே இமீடியட்டாக நம்ம போய் பண்ணோன்னா அது கண்டிப்பாக நமக்கு ரிஸ்க் ஆகிடும். 100% தெரியாமல் அதை பற்றி கொஞ்சம் ஸ்டடி பண்ணிட்டு லேர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்மளும் வந்துட்டு அதுக்கு ரெடியாக இருக்கணும் ஃபிசிக்கலாகவும். அது போல் வந்துட்டு அங்கே என்னெல்லாம் டிஃபிகல்ட்டிஸ் வரும்னு முதலே தெரிஞ்சுக்கணும். நமக்கு ஒரு நல்ல ரீசர்ச் பண்ணிட்டு போகிறது அதெல்லாம் எனக்கு அது 10 இயர்ஸ் ஆயிடுச்சு, மோர் தென் 10 இயர்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஃபர்தராக டிலே பண்ண வேண்டாம், இந்த வருஷம் போயே ஆகணும் அப்படிங்கிற அப்படி ஒரு முடிவெடுத்து தான் 10 இயர்ஸ்க்கு முன்னாடியே போகணும்னு ட்ரை பண்ணி ஒரு லேக் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்மளுக்கு கரெக்டாக இல்லாததுனால கொஞ்சம் பிளான் பண்ணி உங்களுக்கு அதை பண்ண முடிஞ்சிருச்சு. பட் கங்க்ராச்சுலேஷன்ஸ், கடைசியாக நீங்கள் அதை பண்ணிட்டீங்க. அண்ட் நீங்கள் போன சீசனுமே அக்டோபர் இல்லையா? அக்டோபர் வந்து ஜென்ரலாக வந்து பீப்புள் ஆல்சோ டோன்ட் ப்ரிஃபர், ஏன்னா வின்டர் சீசன் அது வந்து ஷிஃப்ட் சேஞ்ச் உங்களுக்கு. ஆக்சுவலாக ரெய்னிலேருந்து உங்களுக்கு வந்து வின்டர் சீசன் மாறும். நான் இப்போ போகும்போது நான் இங்கேருந்து நான் செக் பண்ணிகிட்டே இருந்தேன், வெதர் கண்டிஷன் வந்து நான் யூஸ்வலாக செக் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரு 2-3 மந்த்ஸாக நான் வாட்ச் பண்ணிகிட்டே இருந்தேன். நான் கரெக்டாக போகும்போது செப்டம்பர் நல்ல மழை. அங்கே இருக்கிற நம்ச்சி பஜார், திங்போஜே எல்லாத்தையும் நான் செக் பண்ணிட்டே இருந்தேன், எப்படி இருக்குது வெதர், எப்படி இருக்குது, ஸ்னோஃபால் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். கரெக்டாக வந்து அந்த ஃபோர்காஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா, நான் அங்கே போகிற டைமில் வந்து மழை இருக்கிற மாதிரி ஃபோர்காஸ்ட் காமிச்சிட்டே இருந்துச்சு. நான் அங்கே போயிட்டு நேபாளில் இறங்கிட்டு காட்மாண்டில் இறங்கினோடனே ஃபஸ்ட் டே வந்து நாங்கள் சும்மா பர்ச்சேஸ்லாம் பண்ணி என்னெல்லாம் இங்கே வாங்காமல் போனோமோ அது எல்லாத்தையும் கொஞ்சம் கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த நான் சொன்னேன், இது மாதிரி என் கூட வந்து ட்ரெக்கர்ஸ்ட் எல்லாத்தையும் சொன்னேன், இது மாதிரி நான் ஃபோர்காஸ்ட் பார்த்தேன், ஆனால் இங்கே வந்து கிளைமேட் வந்து கிளியர் ஸ்கையாக இருக்குது, ஆனால் லுக்லா அப்புறம் நம்சேயில் வந்து ரெயின் இருக்கிற மாதிரி காமிக்குது, நான் அதனால் நான் ரெயின் கோட்டு இது மாதிரி ஜாக்கெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது அவங்களும் வந்து என்ன போன்ச்சோ எல்லாமே வாங்கினாங்க. வாங்கிட்டு அன்றைக்கி தான் வாங்கினோம். அன்றைக்கி நைட்டு மழை ஸ்டார்ட்
ஆயிடுச்சு. காட்மண்டில் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நாங்கள் லுக்லா போகிற வழியில் அந்த ட்ரிசில் ஆகிட்டே இருந்தது. லுக்லாலேருந்து ஃபுல்லாக நாங்கள் நனைஞ்சிட்டு தான் போனோம். 2 days வந்து அங்கே நனைஞ்சிட்டு தான் போனோம். எங்கள் கூட வந்த கைடு அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா 15 yearsல நாங்கள் இது மாதிரி நாங்கள் பார்த்ததில்ல. 15 yearsல வந்து அவங்களே இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில்லை. இது மாதிரி சீசனில் இவ்வளோ மழை. அவங்களுக்கு தெரியும் அந்த லுக்லா டு நம்ச்சி வந்து ரொம்ப அது வந்து டிராபிக்கல் கிளைமேட். அது அந்த ஏரியாவே வந்துட்டு உங்களுக்கு டிராபிக்கலாக இருக்கும். இது இருக்கு, ஸ்னோ இருக்காது. அந்த இடத்துல மழை இருந்தால் எப்படி இருக்கும் பாருங்க. இன்னொன்று வந்து எப்படின்னா அந்த அது வந்து ஃப்ளட் மாதிரி போகுது, கீழே ஃப்ளட் மாதிரி போகுது. நாங்கள் வந்து மேலே வந்து ரோடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும், ஒரு 2 feet 3 feet தான் இருக்கும். அதில் தான் நீங்கள் நடந்து போகணும். ஸ்லிப் ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது, ரொம்ப ரிஸ்க் தான். உங்களுக்கு இந்த 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ரிசர்ச் பண்ணதெல்லாம் கடைசியில் கரெக்டாக உங்களுக்கு அந்த இடத்துல ப்ரிடிக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு. எனக்கு அது 50% தான் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு சொல்லுவேன். ஓகே, எவரெஸ்ட் பேஸ் கேம்ப் போகிறதுக்கு நிறைய ரூட்ஸ் இருக்கு. சிலர் வந்து ரோட் வேஸில் போவாங்க, சில பேர் வந்து ஃப்ளைட் வேஸ் எடுப்பாங்க. ஸோ இப்போ நான் பண்ணது வந்து சல்லேரி ரூட், நீங்கள் வந்து லூக்லா ரூட் எடுத்து பண்ணியிருக்கீங்க. உங்களோட அந்த ஜேர்னி பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? ஏன் லூக்லா சூஸ் பண்ணீங்க? இது நான் செக் பண்ணும்போது எனக்கு வந்து இதில் தெரிஞ்சது என்னென்னா 5 ரூட் இருக்குது. இதில் இபிசி ரீச் பண்ணுறதுக்கு 5 ரூட் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து எல்லாருமே ப்ரிஃபர் பண்ணுறது கிளாசிக்கல் ரூட் வந்து லூக்லா. ஏன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு இது வந்துட்டு அந்த ஃப்ளைட்டில் வந்து லூக்லா வரையும் நீங்கள் போயிடலாம். அது வந்து ஒரு டேஞ்சரஸ் இதுதான். ஏன் டேஞ்சரஸ் சொல்கிறேன்னா, ஒன்று வந்து பேட் வெதர், இன்னொன்று வந்துட்டு உங்களுக்கு உங்களோட ஷெடியூல் வந்து மாறும். சப்போஸ் வந்து வெதர் சரியில்லைன்னா ஃப்ளைட் எடுக்க மாட்டாங்க. அப்போ நீங்கள் 1 day அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், 2 days கூட ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ டோட்டல் அந்த ட்ரிப்போட ஏற்கனவே புக் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல ஃபர்தராக எல்லா டீ ஹவுஸ்லையும் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஸோ உங்களோட பஃபர் டே இருந்தால் மட்டும்தான் இது பண்ண முடியும் லூக்லா. இன்னொன்று வந்துட்டு இது மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் டே லூக்லா. ரெண்டாவது வந்து ஜிரின்னு சொல்லிட்டு ஒரு ரூட் ஒன்று இருக்குது. அது வந்து உங்களுக்கு வந்து மோர் தென் 20 days எடுக்கும், 25 days வரையும் எடுக்கும் உங்களுக்கு. இப்போ நம்ம வந்து இப்போ கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணுறதுனால இங்கே ஒர்க்கிங் இதில் இருக்கிறவங்க, இது மாதிரி லீவ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்க இந்த டேஸ்க்குள்ளே தான் ப்ரிஃபர் பண்ணி போகணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஜிரி ரூட்டு ஒர்க் அவுட் ஆகாது. லுக்லா மட்டும்தான். சலேரி ரூட்டு உங்களுக்கு ஜீப்பில் வந்து நீங்கள் சலேரி வரையும் போயிட்டு நீங்கள் அங்கேருந்து நீங்கள் போங்க, திரும்பவும் அது வந்துட்டு உங்களுக்கு நம்ச்சியில் வந்து கனெக்ட் ஆகிடும். இன்னொன்று வந்து என்னென்னா சல்லேரி வரைக்கும் போகலாம். இப்போ வந்து உங்களுக்கு டம்டாடா வரைக்குமே ஜீப் போகுது. ஸோ இன்னும் ஒரு 3 days கட் ஷார்ட் பண்ணோம்னாலும் அங்கேருந்து ஒரு 2000 பே பண்ணால் 5 hours நம்ம அங்கே ரீச் ஆயிடுவோம். அங்கேருந்து சுர்கேலேருந்து பாக்டிங் போயிட்டு நாம்ச்சே கனெக்ட் ஆகும். இதுவும் லுக்லாலே நம்ம பாக்டிங் போய் தான் போவோம். அதே போல் இன்னொரு ரூட் வந்து கோக்கியோ சோலா பாஸ். இது வந்து கொஞ்சம் டஃப் ரூட்டு. இதை வந்துட்டு சீனிக்காக இருக்கும். இது செகண்ட் டைம் இபிசி போகணும்னு நினைக்கிறவங்க இந்த ரூட்டை கண்டிப்பாக எடுக்கலாம். இந்த ரூட்டை எடுக்கலாம். ரொம்ப ஸ்னோஃபால் இருந்ததுன்னா போகக்கூடாது. ஏன்னா வந்து உங்களுக்கு முட்டி வரையுமே இங்கே பனி இருக்கும். கிராம்பான்ஸ் இல்லாமல் நடக்க முடியாது. அந்த கிராம்பான்ஸ் போட்டு நடக்கிறதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இது நிறைய டிஃபிகல்ட்டிஸ் இருக்குது சோலா பாஸ் இந்த கோக்கியோ ரூட்டில் போகிறதுக்கு. அந்த கோக்கியோ லேக்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆன்லைனில் எல்லாமே இருக்குது, அது ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து போகும்போது என்னோட கைட்டை கேட்டேன், இது மாதிரி கோக்கியோ வந்து எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 2 days வந்து பண்ணி கோக்கியோ ரூட்டில் ரிட்டர்ன் வரும்போது அது கூப்பிட்டு வர முடியுமா அப்படின்ட்டு. அவர் வந்து அதை டிவியேட் பண்ண முடியாது பிளானை. ஸோ இதில் தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. லாஸ்ட் ரூட் வந்து உங்களுக்கு வந்து இந்த 3 passes ரூட்டுன்னு ஒன்று இருக்குது. அது ரொம்ப ஹைலி டஃப். அது ரொம்ப இப்போ நிறைய பீக் பண்ணவங்க மேக்ஸிமம் யாரும் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப இன்டென்சிவாக போகணும்னு நினைக்கிறவங்க மட்டும். கரெக்ட். ஏன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நம்ம ஒரு ஃபிட்னஸ் மட்டும் பண்ணிட்டு அது போகிறோன்றவங்களுக்கு அது செட் ஆகாது. ஏன்னா வந்து கரெக்டான ஒரு இடத்துல போய் நம்ம ரீச் ஆகணும். ஏங்க அந்த ரிசோர்ஸஸும் ரொம்ப கம்மி பீப்புள் தான் அந்த இடத்த வந்து அந்த ரூட் சூஸ் பண்ணி போகிறதுனால அங்கே ஒரு கரெக்டான டைமுக்கு நம்ம ரீச் ஆகலை அப்படின்னா நம்ம எங்கேயாச்சும் ஸ்டக் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ நாங்கள் போனதுலேயே வந்துட்டு இப்போ நான் மழை பெஞ்சுன்னு சொன்னல, இது எந்த வீடியோலையுமே எந்த இன்ஃபர்மேஷன்லையுமே நீங்கள் இந்த இது வந்து நீங்கள் யூடியூப்ல ஆன்லைனில் நீங்கள் பார்க்க முடியாது. இப்போ நம்ச்சி வரையும் மழை பெய்யும், அதுக்கப்புறம் ஸ்னோஃபால் இருக்கும். அந்த கிளைமேட் மாறும்போது உங்களோட ஹையர் ஆல்டிடியூட் போகும்போது இங்கே மழை பெய்யுறது அங்கே ஸ்னோஃபாலாக இருக்கும். இப்போ நாங்கள் போகும்போது நம்ச்சியிலேருந்து நாங்கள் திரும்ப ஃபர்தராக போயிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் வந்தவங்க எல்லாமே ஏவிசி வந்து கம்ப்ளீட் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு ஹை ஸ்னோஃபால் இருந்ததுனால அவங்கள அலோவ் பண்ணல. ஓகே, அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து டிங்போஜே
லொபோச்சேக்கு அப்புறம் அவங்க போகல, அவங்களால போக முடியல, ரொம்ப ஹை ஸ்னோஃபால் இருந்ததுனால. ஸோ இது மாதிரி சுச்சுவேஷன்ஸும் வரும். அதனால வந்துட்டு இது மாதிரி டஃபர் ரூட்டை வந்து ரொம்ப ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் மட்டும்தான் எடுக்கணும். இப்போ நம்ம சஜஸ்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சலேரி, லூக்லா. சப்போஸ் உங்களுக்கு வந்து டைமிங் இருக்குது, நான் பொறுமையாக நான் போவேன் அப்படின்னா நீங்கள் இந்த ரூட் எடுத்துக்கலாம், ஜிரி ரூட் எடுத்துக்கலாம். சலேரி ரூட்டில் இன்னொரு பெனிஃபிட் என்னன்னா உங்களுக்கு அந்த அக்ளைமடைஸ் ஆகுறதே உங்களுக்கு தெரியாது. எக்ஸாக்ட்லி. லுக்லாவில் வந்து நீங்கள் அக்ளைமடைஸ் பண்ணிட்டு தான் போகணும். இது வந்து கிராஜுவலாக வந்து அந்த ஹைட்டு நீங்கள் போகிறது இருக்கும். அதனால வந்து உங்கள் பாடி வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அதுக்கு அடாப்ட் ஆகிருக்கும். இதுக்கு வந்து அப்படி கிடையாது. இதுக்கு லுக்லாக்கு வந்து நம்ம 2 அக்ளைமடேஷன் டே கம்ப்ளீட் பண்ணி அந்த அந்த அக்ளைமடேஷன் கூட நீங்கள் சும்மா இருக்க விட மாட்டாங்க. அன்றைக்கி ஸ்டேன்னு கிடையாது. அது எப்படின்னா வாக் ஹை அண்ட் ஸ்லீப் லோ அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஒரு 300 மீட்டர் 400 மீட்டர் மேலே போயிட்டு திரும்பி வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லுவாங்க அந்த நாளில் கூட. ஸோ அப்படி தான் லுக்லா நான் சூஸ் பண்ணேன். எனக்கு அந்த ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் வந்து ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். நம்ம ஊர்லலாம் ஒரு பஸ் ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும். இது மாதிரி புக் பண்ணி ஆல்ரெடி புக் பண்ணலாம் அப்படிலாம் கிடையாது. அது ஒரு 15 மெம்பர்ஸ் வந்தாங்கன்னா இமீடியட்டாக அந்த ஃப்ளைட்டு இது பண்ணுவாங்க. 3 ஏர்லைன்ஸ் இருக்குது, தாரா, சுமித் அண்ட் ஏடி அப்படின்னு 3 ஏர்லைன்ஸ். இவங்க 3 பேர் தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க கண்டினியூஸாக. இது வந்து டைமிங்லாம் எதுவுமே இருக்காது. நாங்கள் காலையில் 8 மணிக்கு போனோம், ரீச் ஆனோம். அதுக்கப்புறம் ஒரு 2-3 ஹவர்ஸ் அங்கே வெயிட் பண்ணிட்டோம். எந்த ஃப்ளைட் வருதோ அதுக்கப்புறம் தான் நம்ம போக முடியும். அது மாதிரி வெயிட் பண்ணி தான் போகணும். அந்த டோக்கன் எடுத்து போகிற மாதிரி. ஆமாம். இப்போ இன்னொன்று எனக்கு என்ன ஒரு லக்கு நடந்துச்சு அப்படின்னா, நான் லுக்லாவில் இறங்கினதுக்கு அப்புறம் தான் வெதர் மாறிச்சு, மழை பெஞ்சுது. ஸோ அதுக்கு முன்னாடி மழை பெஞ்சிருந்தேன்னா இதை எடுத்துருக்க மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் ஒரு 3 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. இந்த ஏர்போர்ட் கூட எப்படி இருக்கும்னா உங்களுக்கு நார்மல் ஏர்போர்ட் மாதிரி இருக்காது. அதோட ரன்வேவே 527 மீட்டர்ஸ் தான். இன்னொன்று வந்து அதோட ஸ்லாண்டிங்காக இருக்கும். அதோட ரன்வே வந்து ஸ்லாண்டிங்காக இருக்கும். இப்படி இருக்கும். நம்ம நார்மல் ரன்வே எப்படி தானே ஸ்ட்ரெயிட்டாக தானே பார்த்தோம், ஸ்லாண்டிங்காக. ஏன்னா நீங்கள் அது வந்து லேண்ட் ஆகும்போது அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அது அந்த ஸ்லாண்டிங்காக இருக்க யூஸ் ஆகும். அதே போல் 520 ரொம்ப ஷார்ட்டஸ்ட் ரன்வேனால அந்த இதில் ரொம்ப ஸ்பீடாக இறங்கி டேக் ஆஃப் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப மிஸ்டியாக இருக்குது, மழை இருக்குது அப்படின்னா அதை வந்து எடுக்க மாட்டாங்க. எக்ஸ்பீரியன்ஸ்டு பைலட் தான் ஓட்டுவாங்க, ரொம்ப ஹைலி ஸ்கில்டு பைலட் தான். இருந்தாலும் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் அது ஓன் ரிஸ்க். நம்ம தான் அதை டிசைட் பண்ணிக்கணும், எந்த ரூட்டில் நம்ம போகிறோம், எது நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் நம்ம டிசைட் பண்ணி. இது டோட்டலாக உங்களுக்கு இந்த ஃப்ளைட் ஷோன் எவ்வளோ நேரம்? இது 20 மினிட்ஸ் தான் ஃப்ளைட். நீங்கள் எடுத்த உடனே அதை டேக் ஆஃப் ஆனோடனே நீங்கள் வெளியில் அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க, வீடியோஸ் ஃபோட்டோஸ் எடுப்பீங்க, இமீடியட்டாக இல்லை 20 மினிட்ஸ் அதுக்கு மேலே இருக்காது. லெட்ஸ் டாக் அபவுட் த ஃபிட்னஸ் பார்ட் சார். இப்போ ஃபிட்னஸ்ன்னும் போது நம்ம மென்டலியும் கொஞ்சம் ஃபிட்டாக இருக்கணும், ப்ரிப்பேர்டாக இருக்கணும், அண்ட் ஃபிசிக்கலி ஆல்சோ நம்மளுக்கு ஒரு ப்ரிப்பரேஷன் தேவைப்படும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு 10 இயர்ஸாகவே வந்து இதுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் நீங்கள் கேதர் பண்ணியிருந்தாலுமே கூட அந்த டே கம்ஸ் கொஞ்சம் க்ளோஸராக வரும்போது நம்மளுக்கு இன்னுமே நம்ம அப்டேட்டடாக இருப்போம் இல்லையா? ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷன் நடந்திருக்கும். ஸோ இது நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆனீங்க? உங்களுக்கு யாராச்சும் கைட் பண்ணாங்களா? லைக் ஹவு டு ஃபிசிக்கலி ப்ரிப்பேர்? ஸோ மென்டலி என்ன மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் உங்களுக்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்தீங்க? சப்போஸ் இந்த ட்ரெக்கை வந்து இப்போ இந்த அக்டோபரில் யாராச்சும் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு கைடன்ஸ் வந்து நீங்கள் கொடுப்பீங்க? இப்போ நம்ம ட்ரெக்கிங் போகிறோம்னால ஃபிசிக்கலி வந்து ஃபிட்டாக இருக்கணும், அதுதான் ஃபர்ஸ்ட். இன்னொன்று வந்து ரொம்ப மென்டலி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். அது வந்து நான் அங்கே போய் தான் நான் ரியலைஸ் பண்ணேன், அது அங்கே போய் தான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். இங்கே வந்து நான் நம்ம இந்த வீடியோஸ் இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸு ChatGPTயில் நான் என்ன பண்ணணும் இது மாதிரிலாம் நான் வந்து இன்ஃபர்மேஷன்லாம் நான் செக் பண்ணிகிட்டே இருப்பேன், கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போது அது வந்துட்டு உங்களோட வாக்கிங் அது ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்துட்டு இது மாதிரி மலை சின்ன சின்ன இதெல்லாம் ஏறி இறங்குறது. ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் அந்த இடத்துல. ஏன்னா நீங்கள் அங்கே வந்து உங்களுக்கு உடம்பு முடியாமல் போயிடுச்சுன்னா வேறு யாருமே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க, ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. சப்போர்ட் பண்ண மாட்டாங்க இன் சென்ஸ் வந்துட்டு உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் எல்லாமே இருக்கும். ஆனால் வந்து உங்களை நீங்கள் தான் பார்த்து உங்களோட லக்கேஜஸ் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறது இது எல்லாமே உங்களோட இது நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம தான் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், வேறு யாருமே நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல வந்துட்டு நம்ம நடக்க முடியல ஏதாவது ஒரு இதுனா நம்மளை யாரும் தூக்கிட்டு போகிறதோ எதுவுமே இருக்காது. இப்போ உங்களுக்கு ஒரு 5 கிலோமீட்டர்ஸ்லேயே ஒரு ஹெலிபேட் இருக்கும். ரொம்ப ஹைலி எமர்ஜென்சினா நீங்கள் ஒரு யாக்லேயோ இல்லைன்னா ஒரு ஹார்ஸஸ்லேயோ ஏறி நீங்கள் போயிட்டு அந்த ஸ்பாட் போயிட்டு நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடலாம். ஆனால் அந்த 5 கிலோமீட்டர் ரீச் ஆகிறதுக்கே வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கீழே விழுந்துட்டீங்க, இல்லை உங்களுக்கு ஒரு நீ பெயின் வந்துடுச்சு, ஏதாவது ஒரு ப்ராப்ளம்னா அதை நீங்கள் தான் சரி செஞ்சுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா ஒரு 3-4 மந்த்ஸ் நான் அதுக்கு மேலே ஆக்சுவலாக வந்து சொல்லணும்னா ஒரு 85 to 87 kgs இருந்தேன். ரொம்ப என்னோட ஹைட்டுக்கு நான் ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருந்தேன். அதை நான் வந்து நான் போகும்போது அங்கே போகும்போது ஒரு 68 kgs நான் கொண்டு வந்தேன்.
அது வந்து ஒரு ஒரு 5-6 மந்த்ஸில் நான் கொண்டு வந்தேன். ஸோ இதுக்காக நான் பிளான் more than 50 kg கம்மி பண்ணேன். இதுக்காக கம்மி பண்ணேன். கம்மி பண்ணிவிட்டு நான் என்னோட ரெகுலர் ப்ராக்டிஸ் எப்படி இருக்குன்னா டெய்லி 10 கிலோமீட்டர்ஸ் வந்து நடக்கிறது. சாட்டர்டே சண்டேஸில் வந்துட்டு நம்ம தாம்பரம் பக்கத்தில் பச்சை மலைன்னு சொல்லிட்டு ஒரு மலை இருக்குது. ஸோ அதில் வந்து நான் ஒரு 1 hour 2 hours வந்து ஏர்லி மார்னிங் ஒரு 5:30 அந்த டைமில் நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஒரு 1 hour or 2 hour என்னால் எவ்வளோ முடியுதோ நான் ஸ்டாப்பாக வந்து நான் மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவேன், நிற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இது எல்லாமே வந்துட்டு இதுக்கு முன்னால் இபிசிக்கு போகிறதுக்கு முன்னால், ஏன்னா அங்கே எப்படி சுச்சுவேஷன் இருக்குன்னே தெரியாது, எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காகவே வந்து ஹைக்கிங் ஷூஸ்லாம் வந்து தனியாக வாங்கிட்டு, ஏன்னா நீங்கள் இங்கே என்ன ஹைக்கிங் ஷூ வச்சு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் அங்கே உங்களுக்கு வந்து லைவில் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ இது எல்லாத்தையும் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இது எல்லாமே எனக்கு சப்போர்ட் பண்ணுச்சு, இந்த விஷயங்கள் எல்லாமே. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஃபிசிக்கலாக இருக்கிறது மென்டலாக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்க சிக் ஆகிட்டாங்கன்னா அது உங்களை அஃபெக்ட் பண்ணும். நீங்கள் சிக் ஆகிட்டிங்கன்னா கூட ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா ரொம்ப லாங் டைம் வந்து நீங்கள் ஒரு ட்ராவலில் இருக்கும்போது நீங்கள் நிறைய விஷயங்கள், ரெகுலரான விஷயங்களை வந்து மிஸ் பண்ணுவீங்க. அப்படி மிஸ் பண்ணும்போது எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து வீசிங் ட்ரபிள் இருந்துச்சு. ஸோ எனக்கு வந்து நடுவில் வந்து அது இல்லவே இல்லை, சுத்தமாக இல்லை. ஆனால் அங்கே போயிட்டு நான் அதை திரும்பியும் நான் ஃபீல் பண்ணேன். ஒரு 2-3 டேஸ் வந்து என்னால் ஒரு 6 மணி ஆயிடுச்சுனாலே சரி அடுத்த நாள் மார்னிங் வந்து நம்ம குவிட் பண்ணிட்டு நம்ம ரிட்டர்ன் போயிடுவோம். டெய்லி இதே தான் எனக்கு மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்தது. ஆனால் நான் திரும்பி மார்னிங் எந்திரிச்சோன்னே திரும்பி நான் பேக் டு ஃபார்ம் வந்துடுவேன். ஸோ நைட் ஆனால் இது மாதிரி எனக்கு வீசிங் இருக்கும். அது போக வந்துட்டு அந்த ரொம்ப ஹை கிளைமேட், ஏன்னா நான் சொன்னேன்ல மழையில் நனைஞ்சிட்டே போனோன்னு என்னோடய ஷூஸு என்னோடய திங்ஸ் எல்லாமே நனைஞ்சிருச்சு. அந்த ஈரத்துலேயே தான் நம்ம நடந்து போவோம். ஸோ அதனால் வந்துட்டு எனக்கு அதுக்கப்புறம் ஃபர்தராக வந்து ரொம்ப இதாகிடுச்சு. ஸோ மழை இல்லாமல் இருந்திருந்தால் கூட ஓரளவு என்னால் சர்வே பண்ணியிருக்க முடியும்னு எனக்கு தோணுச்சு. மழை இருந்ததுனால கொஞ்சம் அடிஷனலாக கொஞ்சம் சேலஞ்ச். ஸோ அதனால் மென்டலி ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இந்த ப்ரீ ப்ரிப்பரேஷனே ஒரு லாங் ஜேர்னி. ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன் டு த ட்ரையல் எக்ஸ்பீரியன்ஸ் சார். ஒன்ஸ் நீங்கள் லூக்லா போனதும் அங்கேருந்து உங்களோட ட்ரெக் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ லைக் லூக்லாலேருந்து பாக்டிங், தென் நீங்கள் நாம்சே போவீங்க. ஸோ வாக்கஸ் த்ரூ ஈச் டே உங்களுக்கு எப்படி இருந்தது, எப்படி ஸ்டே அகாமடேஷன்ஸ் இதெல்லாம் இருந்ததுன்றதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. லூக்லாவுக்கு முன்னால் வந்து நம்ம காட்மண்டுலேருந்து ஒரு 4 hours ஜீப் ட்ராவல் பண்ணி தான் நீங்கள் காட்மண்டுலேருந்து ராம்சேப் போகணும். ராம்சேப்லேருந்து அதுக்கப்புறம் லூக்லாலேருந்து தான் உங்கள் ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆகும். லூக்லாலேருந்து உங்களுக்கு ஃபஸ்ட் டே வந்து ரொம்ப அதிகமான தூரம் இருக்காது. ஒரு 2 hours 2.5 hours வந்து நம்ம ரீச் பண்ணிடலாம். அது பாக்டிங் அடுத்த ஸ்டே. அங்கே ஃபஸ்ட்டு டே டீ ஹவுஸில் அங்கே தான் நம்ம ஸ்டே பண்ணுவோம். அங்கேருந்து நம்ம ரியல் அட்வென்ச்சர் வந்து ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் டே வந்து நாம்சே கிளம்பும். அது வந்துட்டு ஒரு யூஸ்வலாக வந்து ஒரு 4 to 5 hours போகலாம். ஆனால் சில பேருக்கு வந்து அது 7 hours. எவ்ரிடே வந்து மார்னிங் வந்து ஒரு 6 o'clock 5:30க்கு நாங்கள் எழுந்திரிச்சிருவோம் எப்போதுமே டெய்லி. அது எவ்வளோ குளிராக இருந்தாலும் என்ன எக்ஸ்ட்ரீம் கண்டிஷனாக 5:30க்கு எழுந்திரிச்சிட்டு, ஏன்னா ஒரு ரூமுக்கு வந்து 2 பேர். ஸோ அந்த ஒரு 1 hourல நம்ம என்னெல்லாம் வந்துட்டு கையில் எடுத்துக்கணும். சில லக்கேஜஸ் வந்து யாக்கில் போட்டுருவோம். நம்மளோட ஒரு எமர்ஜென்சியாக இருக்கிறது மட்டும் நம்ம கையில் வச்சுப்போம். நான் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு 2 liters ஹாட் வாட்டர் வச்சுருப்பேன் கையில் எப்பொழுதுமே. ஏன்னா போகிற வழியில் உங்களுக்கு வந்து தண்ணி எங்கேயுமே கிடைக்காது. அவங்களோட திங்ஸ் யூஸ் பண்ண முடியும், நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். ஆனால் வந்துட்டு உங்கள் கையில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது ரொம்ப சேஃப். அது மாதிரி மார்னிங் அது மாதிரி ஈவினிங் வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ப்ரீஃபிங் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் டே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ட்ரையல் எப்படி இருக்கும், ஃபஸ்ட் ஹாஃப் வந்து எப்படி இருக்கும், செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்கும், எந்த இடத்துல வந்து ரொம்ப ஸ்ட்ரெச் பண்ணி நம்ம நடக்கணும், ரொம்ப சேஃப்டியாக நடக்கணும், இந்த மாதிரி இதெல்லாம் ஃபுல்லாக ப்ரீஃபிங் பண்ணிவிடுவாங்க. எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு நெக்ஸ்ட் டே ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நாம்சே பஜாரில் ஃபஸ்ட் அக்லிமேட்டேஷன். நீங்கள் போனோடனே அங்கே ஸ்டே பண்ணி 1 day அங்கே இருப்போம். அந்த 1 day என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்தில் வந்து மியூசியம் இருக்குது. நம்ம இவங்க நார்கேயோட இது அந்த ஸ்டாச்சு அங்கே இருக்கும். அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு எவரெஸ்ட் கிளைம்பர். ஸோ அவரோட இதை போயிட்டு நம்ம போய் பார்த்துட்டு, பக்கத்தில் என்னெல்லாம் பீக் இருக்குது,
எல்லாமே எவ்வளோ ஹைட்டு எப்போ டிஸ்கவர் பண்ணாங்க. ஸோ இது மாதிரி ஃபுல் இன்ஃபர்மேஷன் அந்த மியூசியமில் இருக்கும். அது ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும். அங்கே போயிட்டு நம்ம அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அந்த எவரெஸ்ட் வியூ ஹோட்டல்னு ஒன்று இருக்கும். அங்கே ஒரு ஹெலிபேடு இருக்கும். அந்த வியூ நம்ம அங்கேருந்து பார்க்க முடியும். அங்கே பார்த்துட்டு நம்ம திரும்பி ரிட்டன் வந்து அங்கே அங்கே ஹால்ட்டு அங்கே இது பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டே திரும்பி ஸ்டெப்பு அங்கேருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு அந்த மியூசியம்லேருந்து கொஞ்சம் அந்த சாக்கர் மாதாவோட நம்ம போவீங்க இல்லை, லுக்லாலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, அப்பயே வந்து அந்த சாகர் மாதா நேஷனல் பார்க் உள்ளே வந்துடுவோம். அங்கேயே வந்துட்டு அந்த பெர்மிட்டு இந்த இது எல்லாமே செக்கிங் எல்லாமே இருக்கும். ஸோ அதுலேருந்து அந்த இது ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் நடுவில் வந்து மாஞ்சோர்னு ஒரு இடம் இருக்கும். அங்கே தான் வந்துட்டு ஸோ அங்கே தான் வந்துட்டு அந்த இது வச்சுருப்பாங்க, மேப்பு அந்த இதெல்லாமே ஃபுல் டீட்டெயில்ஸாக வச்சுருப்பாங்க. அந்த இதெல்லாம் பார்த்துட்டு அங்கேருந்து மியூசியம்ல இருந்து உங்களுக்கு ஒரு 5 minutes வாக் இருக்கும் இல்லையா? இந்த ஸ்டாச்சுஸ் இருக்கிற நார்கே ரொம்ப பக்கத்துல தான் இருக்கும். இல்ல, லுக்லால வந்து உங்களுக்கு வந்து ஹிலாரியோடது நார்கே ரெண்டு பேரோட இருக்கிற மாதிரி ஸ்டாச்சு வந்து லுக்லால இருக்கும். நீங்க அந்த ஏர்போர்ட்ல இருந்து நீங்க ட்ரெக் ஸ்டார்ட் பண்ணி போகும்போதே நீங்க அதை பார்த்தலாம். இங்க வந்து நார்கேக்கு மட்டும் வச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து அவர் அந்த ஊருக்காரு அப்படின்ட்டு அவரு அமதாப்லாமோட பீக் வந்து நீங்க பார்க்க முடியும். கரெக்ட். தென் நாம்ச்சல் ஆக்சுவலாக எத்தனை நாள் இது உங்களுக்கு அக்ளிமடைசேஷன் இருந்தது? ஒன் டே தான். அந்த ஒன் டே தான் நான் மேலே நம்ம போயிட்டு அது வந்து திரும்பி அந்த மியூசியம் வந்து ஹைட்டில் இருக்கும். அது ஒரு 200 meters 300 meters மேலே போயிட்டு திரும்பி ரிட்டர்ன் வந்து ரெஸ்ட் அன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு இன்னொன்று என்னென்னா நம்ம இங்கே இந்த ட்ரெக்கிங்கில் குளிக்கிறது வந்து மேக்ஸிமம் வந்து நாம்ச்சே தான். அது தாண்டி வந்து குளிக்கிறதுக்கான உங்களுக்கு வாய்ப்பும் இல்லை. உங்களுக்கு ஹாட் ஷவர் கிடைக்கும், ஆனால் அது யாரும் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. அது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ ஹாட் ஷவர் மேக்ஸிமம் இந்த நாம்ச்சேல எடுத்துக்கலாம். திரும்ப நாம்ச்சேக்கு வந்தால் தான் அது வரையும் வந்துட்டு குளிக்கிறதுக்கான ஆப்ஷன் ரொம்ப. அந்த நிமோனியா அதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக அது எடுக்க வேணாம், ஷவர்லாம் பண்ண வேணான்ற சஜஸ்ட் பண்ணுவாங்க. நைஸ். ஓகே. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் அக்ளிமடைசேஷன் முடிச்சிட்டிங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் ரியல் கேமே. நாம்ச்சே வந்துட்டோன்னா தான் நம்மளுக்கு எந்த அளவுக்கு இந்த ஆல்டிடியூட் சிக்னஸ், இதுக்கப்புறம் எல்லாமே ஹையர் ஆல்டிடியூட் இல்லையா? எல்லாமே லைக் ரொம்ப அன்பிரெடிக்டபிளா இருக்கும். ஸ்னோஃபால், ஹெவி விண்ட், இந்த மாதிரி ப்ளஸ் என்ன மாதிரியான ஈவினிங்ல நம்மளுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரும் அந்த மாதிரி எதுவுமே சொல்லவே முடியாது. ப்ளஸ் ரிசோர்ஸஸும் கம்மியாயிட்டே போகும் நம்மளுக்கு, அண்ட் எக்ஸ்பென்சஸும் அதிகமாயிட்டே இருக்கும். ஸோ அதை பத்தி கொஞ்சம் டே பை டே சொல்றீங்களா? நெக்ஸ்ட் ஸ்டாப்பிங் இப்போ இந்த நாம்ச்சேல ஒன் டே அக்ளிமடேஷன் டே இருக்கு பார்த்தீங்களா? இப்போ நீங்கள் என்னெல்லாம் வாங்கிறதுக்கு மிஸ் பண்ணீங்களோ அதான் ஒரு பெரிய சிட்டி. எக்ஸாக்ட்லி. அங்கே நீங்கள் என்னெல்லாம் வாங்கணுமோ அங்கே வாங்கிக்கலாம். சப்போஸ் ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்க, ஒரு எமர்ஜென்சியானது டயமாக்ஸ் எதாவது வேணும் உங்களுக்கு, இல்லை வாட்டர் டேப்லெட் வேணும், வாட்டர் ஃபில்டர் டேப்லெட் வேணும், இல்லை உங்களுக்கு வந்துட்டு வேறு ஏதாவது எசென்ஷியல்ஸ் வேணும்னா உங்களுக்கு கடைசியாக வாங்குறதுக்கான சுச்சுவேஷன் வந்து அங்கே நாம்ச்சேல தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபர்தராக இருக்கும், சின்ன சின்ன கடைகள் தான் இருக்கும். இங்கே நாம்ச்சேல என்னென்னா ரேட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஏன்னா உங்களுக்கு எல்லாமே ஹில்ஸில் இருக்கனால அவங்க வந்து இந்த ஹவுசஸில் இல்லை யாக்கில் இது மாதிரி தான் அந்த திங்ஸ்லாம் கொண்டு வர முடியும். ரேட்டு கொஞ்சம் எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நாம்ச்சேல வாங்குறது வாங்கிடலாம். நான் இங்கேருந்து வந்து இந்த க்ளவு, இந்த சாக்ஸு, இந்த மாதிரி உள்ளன் சாக்ஸு இது மாதிரி எல்லாமே நான் வச்சுருந்தேன். எப்படி நம்ம குளிரை வந்து எப்படி இது பண்ணுறது, ஏன்னா நம்ம நடக்கும்போது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வந்துட்டு டவுன் ஜாக்கெட்டு இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பாடி வந்து வார்ம் ஆகிறதுனால உங்களை அதை மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் நைட்டு வந்து ஒரு 6 o'clock அப்புறம் நைட்டு மார்னிங் வரையும் அந்த நீங்கள் ஸ்லீப்பிங் பேக் யூஸ் பண்ணாலும் அந்த கால்ட்டு யூஸ் பண்ணாலும் என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த குளிர் வந்து தாங்க முடியாது. இப்போ வந்து ரூம்லேருந்து நீங்கள் வந்து சாப்பிட போகிறீங்க, இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதுக்கு வந்துட்டு நீங்கள் இங்கேருந்து அந்த க்ளவுலாம் வாங்குறதுக்கு நாம்ச்சே இல்லைன்னா நீங்கள் அதுக்கு முன்னால் இருக்கிற ஸ்டேஷனில் எங்கேயாவது அந்த யாக்கு உள்ளே வந்து இது விற்பாங்க. அந்த தலையில் அந்த இது போடுறது, பினி, அந்த க்ளவ், சாக்ஸ் எல்லாமே க்ளவ். அது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். நீங்கள் அங்கே மட்டும் டீ ஹவுசஸில் மட்டும் போட்டு யூஸ் பண்ணலாம். ஏன்னா டீ ஹவுசஸ் எல்லாமே ப்ளேவுட்டில் இருக்கும், நீங்கள் காலை வச்சாலே சில்லுன்னு இருக்கும். ஸோ அதுக்கு இதை போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு அங்கே இது பண்ணலாம். ஸோ இந்த பர்ச்சேஸ்லாம் இங்கே நாம்ச்சேல முடிச்சுட்டு அங்கேருந்து நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் நம்ம நடக்க ஆரம்பிச்சு ஒரு 7 o'clock 7:30க்கு மேக்ஸிமம் நடக்க ஆரம்பிச்சிருவோம்.
ஈவினிங் எப்படியும் 6 o'clock ஆகிடும் போய் சேர்றதுக்கு. 5 o'clock or 6 o'clock ஆகிடும். நீங்கள் இப்படி நடந்து போகும்போது கொஞ்சம் தூரத்துலேயே நீங்கள் வந்து எவரெஸ்ட்டை பார்த்துடலாம். அமடாபுலம் வந்து உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்து எவரெஸ்ட்டோட வியூ வந்து உங்களுக்கு நம்சேலேருந்து கொஞ்சம் தூரம் போனோடனே தெரியும். பான்புஜே கிட்ட பார்க்க முடியும். ஆமாம், அங்கேருந்தே பார்க்க முடியும். அங்கேருந்து அதுக்கு அடுத்த ஸ்டாப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் பிரேக் வந்துட்டு ஜோஸ்லேன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா வரும். ஸோ அங்கே தான் அதுக்கப்புறம் அங்கேருந்து நைட்டு வந்து ரீச் பண்ணுறது வந்து டெங்போஜேயில் வந்து ரொம்ப ஃபேமஸ் மொனாஸ்ட்ரி ஒன்று இருக்கும். அதுதான் வந்து வேர்ல்டுலேயே வந்து ஹையஸ்ட்டு பீக்கில் இருக்க மொனாஸ்ட்ரி வந்து அதுதான். அங்கே எலிபேட் எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா இந்த நம்சேலேருந்து அந்த ஒரு லஞ்ச் பிரேக் வரையும் போகிற ஹைக்கிங் வந்து ரொம்ப கிராஜுவலாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ரொம்ப ஸ்டீஃபாக இருக்கும். இதில் வந்து நிறைய ஹேங்கிங் பிரிட்ஜஸ் வரும். ஸோ வந்து நம்சேக்கு முன்னாலே வந்துட்டு நம்சே நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்களா, அதுக்கு முன்னாலே வந்து ஃபேமஸ் ஹிலரி ஸ்டெப்ஸோட பிரிட்ஜ் ஒன்று வந்துடும் உங்களுக்கு. அது ரொம்ப ஃபேமஸ். நாங்கள் அதுலேயே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். மழை இருந்தாலும் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஃபோட்டோஸ் இது எல்லாமே எடுத்துட்டு, ஏன்னா ஹிலரி வந்து கிராஸ் பண்ணி போகும்போது அந்த கீழே வந்து மழை இருக்கக்கூடாது, தண்ணி இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து அந்த இடத்த நீங்கள் கிராஸ் பண்ணி போக முடியும். ஸோ அதனால் வந்து அந்த பிரிட்ஜு வந்து இப்போ ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஒரு ஸ்டேஜில் அவங்கெல்லாம் போகும்போது ரொம்ப டஃப். அவங்க எவரெஸ்ட் ரீச் பண்ணாங்க, அதுக்கே வந்து அவங்களுக்கு மினிமம் வந்து 3 months ஆயிருக்கும். இந்த இதெல்லாம் வந்து நடுவில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸை வந்து இப்போ நம்ம ரொம்ப ஈஸியாக போகிறோம். கரெக்ட். கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஈஸி. வெரி ட்ரூ. நம்மளுக்கு அந்த பிரிட்ஜில் இருந்து லைக் அந்த ஹிலாரி இருக்கிற ஹேங்கிங் பிரிட்ஜ்லேயே வந்து அதுதான் கொஞ்சம் லென்த்தியாகவும் இருக்கும். ஸோ கீழே பார்த்தா ஃபுல்லாக மழை, நல்ல ரிவர், நல்ல ஃப்ளோ, ஹெவி ஃப்ளோவில் போயிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அது நான் போகும்போதெல்லாம் இப்படி கொஞ்சம் பாக்குறதுக்கே, ஏன்னா உங்களுக்கு கரெக்டா இப்படி ஹோல்ட் பண்ற அளவுக்கு தான் இருக்கும். பிளஸ் யாராச்சும் கொஞ்சம் ஒருத்தர் ஃபோர்ஸா வர்றாங்க, இல்லைன்னா யாருக்கு ஏதாச்சும் வந்ததுனாலும் சிலிண்டர்லாம் எடுத்துட்டு வரோமா, நம்ம கொஞ்சம் நிக்க கூட முடியாது. இப்போ அனிமல்ஸ் கிராஸ் ஆகுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம்னா உள்ள அலோவ் பண்ண மாட்டாங்க, அங்கேயே நின்றுவாங்க. அது கிராஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம போக முடியும். இன்னொன்று அங்கே நின்று வந்து ஃபோட்டோ எடுக்கிறது அங்கே லோக்கல்ஸ் வந்து ரொம்ப விரும்ப மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து ரொம்ப ஹெவி வெயிட் வந்து எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க. அதனால வந்து அவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ அதனால நம்ம மேக்ஸிமம் வந்து ஆள் இல்லாதப்போ அங்கே நிற்கிறது ஓகே. அதுவும் அந்த இடத்துல மொபைல்லாம் வச்சு யூஸ் பண்ணால் கண்டிப்பாக மிஸ் ஆச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். அந்த இடத்த வந்து மேக்ஸிமம் சீக்கிரமாக கிராஸ் பண்ணிடணும். நைஸ். டெங்புஜே, நாம்சேலேருந்து டெங்புஜேல ஸ்டே இருந்ததுங்களா இல்லை உங்களுக்கு? டெங்போஜில் அக்ளமடேஷன் கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து நைட்டு நம்ம டெங்போஜில் ஸ்டே பண்ணோம். மார்னிங் திரும்பவும் 7 o'clock திரும்பியும் நம்மளோட ஹைக் ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் போகிற இடம் வந்து டிங்போஜே. இப்போ இந்த மொனாஸ்ட்ரி வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு டைம் இருக்குங்களா? அது வந்து எப்படின்னா நீங்கள் சீக்கிரமாக வந்துட்டீங்கன்னா நீங்கள் அங்கே போகலாம். ஏன்னா அது ஒரு டைம் வச்சுக்கலாம். 5 o'clock தான் அது உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. ஓகே. நீங்கள் இந்த சொன்ன நம்சேலேருந்து வந்துட்டு அந்த லஞ்ச் பிரேக் இருக்கலாம், அந்த இடம் ரீச் பண்ணிவிட்டு இந்த இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். நீங்கள் எவ்வளோ சீக்கிரமாக வரீங்களோ அப்போ தான் அந்த மொனாஸ்ட்ரி உள்ளே போக முடியும். ஏன்னா திரும்பி நெக்ஸ்ட் டே வந்து வேற ரூட்ல டிங்போஜே போயிடுவோம், மொனாஸ்ட்ரி வர மாட்டோம். கரெக்ட். ஏன்னா திரும்பி வந்து ரிட்டர்ன் வரும்போது வேணால் பார்க்கலாம், அந்த அன்னைக்கு டேயில் பார்க்க முடியாது. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக போகிறீங்களோ அப்போ அதை கவர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் நேராக ரூமுக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு 3-4 அந்த மாதிரி டைம்ல நீங்க அந்த மொனாஸ்ட்ரி கிராஸ் பண்றீங்கன்னா இட்ஸ் அட்வைசபிள் டு எக்ஸ்ப்ளோர். அண்ட் 3 o'clock வந்து கிராஸ் பண்றது ரொம்ப சான்சஸ் கம்மி தான். ஒரு 5 o'clock 4 to 5 அது மாதிரினா நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். நைஸ். நெக்ஸ்ட் இப்போ நெக்ஸ்ட் டே வந்து இங்கே டெங்போஜிலேருந்து டிங்போஜே போகும்போது உங்களுக்கு வந்து அந்த ஆமடாபுலம் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கும், ரொம்ப நல்லா பார்க்க முடியும். இன்னொரு ப்ராப்ளம் என்னென்னா உங்களுக்கு இதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கம்மியாயிடும். டெங்போஜிலே உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி அவ்வளோ இருக்காது, சோலார் தான் யூஸ் பண்ணுவாங்க, பேட்டரிஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களோட கேஜெட்ஸ் எல்லாம் எல்லாமே மேக்ஸிமம் நம்பிச்சு இல்லைனா இங்கே சார்ஜ் பண்ணி ஃபுல் சார்ஜ் வச்சுருந்தீங்கன்னா தான் இனிமேல் போகிற இடத்துலலாம் ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு எல்லாத்துக்குமே சார்ஜ், மொபைல் ரீசார்ஜ் பண்ணணும், ஃபுல் ரீசார்ஜ் பண்ணோன்னா ஒரு 300 to 400 rupees ஆகும். பவர் பேங்க்கு ரீசார்ஜ் பண்ணோம் அப்படின்னா 1000-2000 அது மாதிரி இருக்கும். அது மாதிரி ஹாட் வாட்டர் உங்களுக்கு வேணும்னா ஹாட் வாட்டர் வந்து 300-400 அந்த ரேஞ்ச் பொறுத்த வரையும் ஒரு ஊரை நீங்கள் போகும்போது அந்த ஹைட்டு எவ்வளோ ஹைட் போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து ரேட் வந்து வேரி ஆகிட்டே போயிட்டே இருக்கும். இப்போது டிங்போஜே நெக்ஸ்ட் டே போயிட்டு ரீச் பண்ணுவோம். நாங்கள் டிங்போஜே போகும்போது தான் ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆகிடுச்சு.
இந்த இடத்துல. ஏன்னா அங்கேருந்து மழை கம்மியாயிட்டு இன்னும் ஹைட் போனோடனே ஸ்னோஃபால் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ டிங்போஜே போகும்போது அதுக்கு முன்னாலேயே வந்துட்டு ஒரு முட்டு அளவு ஐஸில் தான் நடந்து போனோம். ஏன்னா கொஞ்சம் ஹெவி ரெயின் ஸ்னோஃபால் இருந்தது அதுக்கு முன்னால், அதில் தான் நடந்து போனோம். அங்கே போயிட்டு அங்கே ஒரு அக்காமடேஷன் டிங்புஜேல வந்து உங்களுக்கு ஒரு அக்ளமடேஷன் இருக்கும். அங்கேயும் நீங்கள் ஒரு ஸ்மால் அக்ளமடைசேஷன் ஹைக் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ எங்கே நீங்கள் போகிற மாதிரி இருந்தது? அது பக்கத்தில் வந்து ஒரு பீக் ஒன்று இருந்தது. அது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 400 மீட்டர்ஸ் 500 மீட்டர்ஸ் இருக்கும். எனக்கு பேர் மறந்துருச்சு. அர்ஜுனா ஹில்ஸ், அர்ஜுனா ராம் ஹில் சம்திங், எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த இதுக்கு நாங்கள் போனோம். அதில் ஆக்சுவலாக நாங்கள் ஃபுல்லாலாம் ஏறல, ஒரு 300 மீட்டர்ஸ் தான் போனோம். அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்னோலேயே வந்து சும்மா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு விளையாடிட்டு அங்கேயே இருந்துட்டு அங்கேயும் திரும்பி கீழே வந்துட்டோம். இன்னொன்று என்னென்னா உங்களுக்கு அந்த நீங்கள் ஸ்டே அந்த இருக்குல்லைங்க டிங்போஜே இருக்கீங்களா, அது எப்படி இருக்கும்னா ஃபுல்லாக வந்து அந்த பனி மலை வந்து சுற்றி நடுவில் வந்து அந்த ஃபுல்லாக அந்த ஸ்டேஸ் எல்லாமே நடுவில் வச்சுருப்பாங்க. அது மேலேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ஆப்போசிட்டில் ஆமடபுளம் அந்த பீக் வந்து மெஜஸ்டிக்காக இருக்கும். அந்த ஆமாம், த்ரூ அவுட் த ஜேர்னி வந்து நம்ம அமதாபுலம் நிறைய பார்க்குற மாதிரி இருக்கும். பேர் வருவாங்க போவாங்க. அந்த இடம் ஃப்ரீயாகவே இருக்காது. அந்த இடத்துல ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட்டுக்கு டிமாண்டு நிறைய பேர் அங்கே நின்று எடுக்கணும்னு நினைப்பாங்க. அதனால இப்போ நாங்கள் 10 பேர் நின்று எடுக்கணும்னா அப்படி அதில் ஒரு 3-4 பேர் ரொம்ப ஸ்பீடாக போயிடுவாங்க. மற்றவங்கலாம் வந்து எனக்கு இது நாளால திரும்பி எடு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்ட். டெங்புஜேக்கு அப்புறம் டிங்புஜே. ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருந்தது சார்? ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நிறைய ஸ்டீப்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் கோரக்ஷிப் வரைக்குமே. ஸோ அதை பற்றி டிங்புஜேலேருந்து அடுத்தது வந்து உங்களுக்கு துக்லா தான் அடுத்த ஸ்டாப்பிங். துக்லாக்கு அப்புறம் வந்து ஒரு மெமோரியல் இருக்கும். அந்த எவரெஸ்ட்டில் போயிட்டு அந்த கிளைம்பர்ஸ் வந்து இறந்து போனவங்க அவங்களோட மெமோரியல் வந்து அந்த இடத்துல ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் துக்லா வரையும் போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்காது, அது மேனேஜபிள். துக்லாலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அது ஒரு 45 டிகிரி ஸ்டீஃபாக இருக்கும். கிட்டத்தட்ட வந்து அதில் ஒரு 200 மீட்டர்ஸ் 300 மீட்டர்ஸ் வந்து அதில் மேலே ஏறணும். அது மேலே ஏறினதுக்கப்புறம் அந்த மெமோரியல் வரும். நீங்கள் அங்கே தான் போய் ரெஸ்ட் எடுப்பாங்க எல்லோரும். இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்து அந்த இடத்துல ஒரு ரெஸ்ட் எடுப்போம். திரும்பி அந்த இடத்த பார்த்தோன்னே எல்லாருமே கொஞ்சம் டவுன் ஆகிடுவாங்க. ஏன்னா அவ்வளோ பாடிஸு அவ்வளோ பேரோட மெமோரியல் அந்த இடத்துல இருக்கும். அதுக்கப்புறம் அதை கிராஸ் பண்ணி திரும்ப ஃபர்தராக போனால் லபோச்சே போயிட்டு அங்கே போயிட்டு ஸ்டே. மேக்ஸிமம் வந்து லபோச்சே கிராஸ் பண்ணுறதுனால 80% ட்ரிக்கு வந்து நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம் அப்படின்னு அர்த்தம். லபோச்சேல வந்துட்டு இன்னொரு எப்படின்னா திரும்பி அங்கே சிக் ஆகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அங்கே வந்து உங்களுக்கு ஹெலிபேடு இதெல்லாம் இருக்கும், சப்போர்ட்லாம் இருக்கும். இருந்தாலும் ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு ஸ்டாப்பிங் தான், அதுக்கப்புறம் கோரக்ஷிப் ஒரு ஸ்டாப்பிங் தான். ஸோ நான் வந்து அங்கே போயிட்டு எனக்கு லபோச்சியில் எனக்கு கொஞ்சம் அன்ஃபில்லாக இருந்தது. எனக்கு கொஞ்சம் திரும்ப வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் கொஞ்சம் எனக்கு வந்துச்சு. அது மாதிரி டைமில் வந்துட்டு இந்த கார்லிக் சூப் ஒன்று கொடுப்பாங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பாடி எடுக்கிறதுக்காக. ஸோ அது மாதிரி அந்த சூப் நான் எடுத்துக்கிட்டேன் அங்கே. அது மட்டும் தான் சாப்பிட்டேன், வேறு எதுவுமே சாப்பிடல. மற்ற இடத்துலலாம் வந்து டெய்லி பேசிஸில் வந்துட்டு அந்த டெய்லி சாப்பிடும்போது ஒரு ட்ரிங்க்ஸ் ஏதாவது ஒன்று குடிப்போம். இந்த ஜிஞ்சர் லெமன் டீ இல்லைன்னா அது மாதிரி ஏதோ ஒன்று ஹாட்டாக ஏதோ ஒன்று குடிப்போம். இங்கே வந்துட்டு இது மட்டும்தான் நான் எடுத்துக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அது உடம்பு கொஞ்சம் செட் ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த டைமில் போனோன்னே எல்லாருக்குமே அந்த ஏஎம்எஸ் அந்த இஷ்யூஸ் வந்துடும், அந்த சிக்னஸ் வந்துடும், மவுண்டன் சிக்னஸ் வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணுறது மற்ற எல்லா விஷயமுமே ரெஸ்ட்ரிக்டடாக இருக்கும். நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லோபுஜேக்கு அப்புறமே வந்து அந்த ரிசோர்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாயிரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளுக்கு அந்த இந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் நம்மளுக்கு வந்து வாஷ்ரூம் வந்து அவைலபிலிட்டியுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இன்னொன்று நான் என்ன அப்சர்வ் பண்ணேன்னா அந்த டைமில் வந்து பீப்புளோட இந்த கோஆர்டினேஷன் மென்டலி வந்து அவங்க ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பண்ணுற அந்த ஃபைன் மோட்டார் ஸ்கில்ஸுமே கொஞ்சம் கம்மியாயிடும் நம்மளுக்கு. ஸோ எந்த அளவுக்கு நம்மளுக்கு பேசிக் நீட்ஸுக்கு வந்து நம்மளோட எபிலிட்டிஸை யூஸ் பண்ணிக்கணும் முடியுமோ
அந்த அளவுக்கு. இப்போ உங்களுக்கு ஹையர் ஆல்டிடியூட் போக உங்களுக்கு வந்து டேஸ்ட் தெரியாது. நீங்க என்னதான் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு சாப்பிட பிடிக்காது, ஆனால் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். ஸோ ஹையர் ஆல்டிடியூட்ஸில் சாப்பிட்றதுக்கு ப்ராப்ளம் ஆகும், ஆனால் சாப்பிட்டு தான் ஆகணும். ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும். நம்ம வர அந்த கைடு கூட நீங்கள் எதாவது சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளை வந்து அவங்க கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணுவாங்க. நம்ம ஃபேஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க இவங்க வந்து எப்படி இருக்காங்க, இவங்களால ஃபர்தராக முடியுமா. நம்ம கிட்ட வந்து பேசுவாங்க, உங்களுக்கு எது மாதிரிலாம் வந்து ப்ராப்ளம்ஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. கேட்டுட்டு வந்து அந்த ஆக்சிமீட்டரை வச்சு டெய்லி பேஸில் செக் பண்ணுவாங்க. இது எல்லாமே நடக்கும். உங்களோட ஹெல்த் இஷ்யூஸில் அவங்க வந்து ரொம்ப இதாக இருந்துப்பாங்க. ஏன்னா நீங்கள் யாராவது ஒருத்தவங்க இதானா கூட அந்த ஹோல் ட்ரிப்பே வந்துட்டு அவங்களுக்கு ப்ராப்ளம் ஆகும். ஸோ அதனால் எல்லாரையுமே வந்து அவங்க சக்ஸஸ் ரேட்டாக 100% கூட்டு போயிட்டு வரணும்னு தான் அவங்க நினைப்பாங்க. அதில் வந்து உங்களை பார்த்துக்கிறதுலாம் வந்து அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. நான் சொல்கிறது வந்து நேபாளில் இருக்க ஏஜென்சிஸை நான் சொல்கிறேன், அவங்க கொஞ்சம் நல்லா பார்த்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தண்ணி வந்து நீங்கள் அங்கே ஹாட் வாட்டர் மட்டும்தான் குடிக்கணும். அங்கே வந்து நார்மலாக வந்து அந்த ரொம்ப ஐஸாக ரொம்ப சில்லுன்னு தண்ணி கொடுப்பாங்க. அதை குடிக்காமல் ஹாட் வாட்டராக வாங்கி குடிக்கிறது பெட்டர். ஹாட் வாட்டருக்கே வந்து அவங்க ஒரு ப்ரைஸ் ரேஞ்ச் வச்சுருப்பாங்க. நம்சேல வந்து பார்த்தீங்கன்னா 150 ருபீஸ் நேபாளி சொல்கிறேன். அதுக்கப்புறம் போக வந்து உங்களுக்கு 200, 300, 400 நேபாளி 1 லிட்டருக்கு. ஆமாம், அது மாதிரி வந்து அந்த காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். பட் இருந்தாலும் அதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணி வார்ம் வாட்டரே குடிக்கிறது வந்து அட்வைசபிள். அதுதான் அட்வைஸ். இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன, லோ புஜேல வந்து லோ புஜே டு கோரக்ஷிப் நம்ம அடுத்த நாள் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பிட்டோம் அப்படின்னா லோ புஜேல இருந்து ஒரு ஜஸ்ட் நம்ம ஸ்டே பண்ணியிருப்போம் இல்லையா, அந்த செட்டில்மெண்ட்ல இருந்தே ஒரு சின்னதாக கொஞ்சம் தூரம் போயிட்டு ஒரு ரைட் எடுத்தா ஒரு 30 to 40 மினிட்ஸ்ல வந்து ஒரு ரிசர்ச் சென்டர் இருக்கு. ஹிமாலயன் ரீஜன்ஸ் பற்றி அவங்க வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நான் போயிருந்த டைமில் காஸ்தா அப்படின்னு ஒரு ரிசர்ச்சரை நான் மீட் பண்ணேன். அவரை நான் நாம்ச்சிலே மீட் பண்ணேன். ஸோ பார்த்துட்டு அவர் விசிட்டிங் கார்டெலாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி we are doing researches, if you find time you can come அப்படின்னாரு. நம்மளுக்கு தெரியும் கீழே நம்ம நடந்து போயிட்டு இருக்கும் போதே டுவர்ட்ஸ் கோரக்ஷிப்பை ஆளுங்கள்லாம் ஒரு எறும்பு சைஸில் நம்மளுக்கு தூரத்துல இருந்து பார்க்க முடியும். ஸோ பீப்புள் who have time நீங்கள் அந்த இடத்த போய் பார்த்தீங்கன்னா லைக் மியூசியமில் நீங்கள் என்னென்ன பார்க்குறீங்களோ அதே மாதிரியே இந்த ரிசர்ச்சும் நீங்கள் இப்போ என்ன கரண்ட்டாக என்னென்ன ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு சஜஷன். நான் ஆக்சுவலாக அந்த ரிசர்ச் சென்டர் நான் போகல, நானும் போகல. எனக்கு வந்து லோ புஜே வந்ததும் அந்த எனர்ஜி கன்சர்வேஷன் மோடுக்கு போயிட்டேன் நான். இப்போ இதுதான் வந்துட்டு வந்து அவங்க அந்த ஜிரி ரூட் எடுக்கிறதுக்கான ஏன் எடுக்க மாட்டாங்கன்னா, நீங்க என்னன்னா உங்களோட டெஸ்டினேஷன் ரீச் ஆகும்போது ரொம்ப டயர்ட் ஆயிடுவீங்க. ஏன்னா அது லாங் டே ட்ரெக்கு. கரெக்ட். ஸோ அதனால தான் இது ப்ரிஃபர் பண்றது. இப்போ லொபோச்சிலேருந்து அடுத்தது வந்து உங்களுக்கு கோரக்ஷிப் தான். இப்போ நீங்க லொபோச்சே வரையும் இப்போ டிங்போஜேலேருந்து தெங்போஜே அப்புறம் லொபோச்சே வரும்போது கொஞ்சம் டவுனா இருப்பீங்க. திரும்பி கோரக்ஷிப் போக போறீங்கன்னு கொஞ்சம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு எனர்ஜி உள்ள வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து கோரக்ஷிப் எப்படின்னா நீங்க லொபோச்சில இருந்து கிளம்பி கோரக்ஷிப் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே போயிடுவீங்க. உங்க லஞ்சே வந்து கோரக்ஷிப் ரீச் பண்ணிட்டு அங்க லஞ்ச் முடிச்சுட்டு திரும்ப அங்கேருந்து இபிசி அதான் ஃபைனல் இது. அந்த ஒரு 3-4 ஹவர்ஸ்ல நீங்க வந்து இபிசியை ரீச் பண்ணிடலாம். இபிசி இது வரைக்கும் வந்ததுலயே நீங்க அதுக்கப்புறம் அந்த கோரக்ஷிப் டு இபிசி போறீங்களா, அது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஏன்னா அந்த கிளேஷியர்ஸ் மேல நடந்து போகணும், ரொம்ப அந்த இடமே ரொம்ப இதாக இருக்கும். எனக்கெல்லாம் நடந்து போகும்போது நான் தனியாக நடந்து வந்தேன். ஏன்னா மற்றவங்களாம் ஒரு தனித்தனியாக வந்து இருந்தாங்க. அதில் போகும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது, ஏதாவது மயங்கி கீழே விழுந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். ஏன்னா ரொம்ப ஹைட்டில் நீங்கள் நடந்து போகும்போது அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஃபீல் எனக்கு அது வந்துச்சு, நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த இடத்துல. ஆனால் அதுலேயே வந்து ஹார்சஸ்லாம் கூப்பிட்டு போகிறாங்க. சப்போஸ் நடக்க முடியல, யாரும் ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்னா அவங்கள வந்து $100 சார்ஜ் பண்ணுறாங்க. அங்கேருந்து கோரக்ஷிப்லேருந்து இங்கே வரதுக்கு $100 நம்ம ஊர் காசுக்கு நமக்கு இப்போ வந்து 9,000 10,000 ஆமாம். அதுக்கப்புறம் நேராக இபிசி. ஸோ கோரக்ஷிப் வந்து நீங்கள் ஆஃப்டர்நூனே ரீச் ஆகிட்டீங்க இல்லையா? ஸோ அன்னைக்கே நீங்கள் இபிசி போனீங்களா இல்லை அதுக்கு அடுத்த நாள்? அது சேம் டே லஞ்ச் வந்து கோரக்ஷிப்பில் முடிச்சுட்டு கோரக்ஷிப் ரீச் பண்ணி நம்மளோட லக்கேஜஸ்லாம் அங்கே வச்சுட்டு ஒரு 1 hour இருக்கும் ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. அங்கேருந்து திரும்பவும் இபிசி. ஏன்னா நீங்கள் லாங் ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா அவங்களால நடக்க முடியாது. இன்னொன்று வந்துட்டு நீங்கள் அங்கே போயிட்டு அந்த சன்செட்குள்ளே திரும்பி ரிட்டன் இந்த ரூமுக்கு வரணும். ஏன்னா ரொம்ப குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல.
அதனால் சீக்கிரம் போயிட்டோம். எப்படி இருந்தது கோரக்ஷிப் டு EBC? இப்போ இவ்வளோ நாள் வந்துட்டு நம்ம நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி வந்திருப்போம், நிறைய கஷ்டம் இருந்திருப்போம். அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஒரு எனர்ஜி வந்துடும். அந்த கோரக்ஷிப் வந்தாலே அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த எனர்ஜி. கோரக்ஷிப்ல இருந்து உங்களுக்கு வந்து ட்ரையல் அவ்வளோ டிஃபிகல்ட்டாகவும் இருக்காது. EBC வரைக்குமே வந்து காலப்பத்தர் போகணுன்னா கொஞ்சம் சேலஞ்சு, பட் EBC வந்து உங்களுக்கு கேக் வாக் மாதிரி தான் கோரக்ஷிப்ல இருந்து போகிறது. ஆனால் ஆல்மோஸ்ட் நம்ம வந்து அங்கேயே வந்து 5200 மீட்டர் அச்சீவ் பண்ணிடுவோம் கோரக்ஷிப் வந்தோடனே. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 மீட்டர்ஸ் 150 மீட்டர்ஸ் தான் அது எலிவேஷன் இருக்கும். ஆமாம், எலிவேஷன். அதுக்கப்புறம் நீங்கள் EBCக்கு திரும்பி இறங்கணும், மேலேருந்து கீழே இறங்கணும். இறங்கி வந்தால் அங்கே EBC. அங்கேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு லோட்ஸே தான் தெரியும். கரெக்ட். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு எவரெஸ்ட் ரொம்ப கிளியர் வியூ இருக்கும். இன்னொன்று வந்து என்னென்னா அங்கே அந்த டைமில் வந்துட்டு உங்களுக்கு மிஸ்ட் இருக்கக்கூடாது, க்ளவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா உங்களால் அதுவும் பார்க்க முடியாது. நான் போன டைமில் வந்து ஹெவி விண்டு இருந்தது. ஆஃப்டர்நூன் கோரக்ஷிப் ரீச் ஆகிட்டேன். காலையிலே கொஞ்சம் பேர் ஏர்லியாக போயிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்கள்ட்ட கேட்கும் போது ஹெவி விண்டு இருக்குது, நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு விசிபிலிட்டிஸ் எதுவும் இருக்காது அப்படின்றதுனால இட்ஸ் நாட் அட்வைசபிள் டு ஸ்டே இன் கோரக்ஷிப் ஆல்சோ. அவ்வளோ ஹை ஆல்டிடியூடில் வந்து நம்மளுக்கு ஏற்கனவே ஹெல்த் இஷ்யூஸ்லாம் இருக்குன்னா லோபுஜேலேருந்து போயிட்டு EBC போயிட்டு அன்லஸ் அன்டில் உங்களுக்கு காலப்பத்தரை அட்டம் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ரிஸ்க் எடுத்து தங்கலாம். இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் திரும்ப லோபுஜே தான் வர சொல்லுவாங்க. பட் எனக்கு அந்த விண்டெல்லாம் ரொம்ப இருந்துச்சு அப்படின்றதுனால அவ்வளோ தூரம் போயிட்டு ஒரு விசிபிலிட்டி இல்லைன்னா என்ன அப்படின்ட்டு நான் அன்னைக்கு கோரக்ஷிப்லேயே ஸ்டே பண்ணிட்டு அடுத்த நாள் தான் போயிட்டு பார்க்குற மாதிரி இருந்தது. ஏர்லி மார்னிங் போனோம். கிளியர் ஸ்கை. ஒரு 6 o'clock கிளம்பும் போது அவ்வளோ கிளியர் ஸ்கையில் நடந்து போகிற மாதிரி அது ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு. இன்னொன்று வந்து கோரக்ஷிப்பில் வந்து என்னாச்சுன்னா, இப்போ நம்ம எவ்ரிடே வந்துட்டு நம்ம வந்து ஹை ஆல்டிடியூடு போகும்போது உங்களுக்கு வந்து தூக்கம் வந்து நல்லா ப்ளசண்ட்டாக இருக்காது. உங்களுக்கு வந்துட்டு ஒரு எப்படி சொல்ல தூங்குற மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு ட்ரீமிங்கில் இருந்த மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அது நிறைய பேர் ஆக்சுவலாக நான் அதை ஃபீல் பண்ணேன்னு நினச்சிட்டு நான் இருந்தேன். அது பேசும்போது எல்லாருமே அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. அதுவும் கோரக்ஷிப் போகும்போது ரொம்ப அதிகமாகிடும். இன்னொன்று அங்கே வந்து அந்த ஏர் ரொம்ப தின்னாக இருக்கும், உங்களோட மூச்சு விடுறதுக்கு இதுக்கு எல்லாமே கம்மியாக இருக்கும். ஏன்னா ஹை ஆல்டிடியூட் போனால் காற்று இருக்காது அங்கே. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, உங்களோட வந்து அந்த விண்டோ வந்து ஓப்பன் பண்ணி வச்சுட்டு தூங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுட்டா ரொம்ப குளிராக இருக்கும். இப்போவே குளிருது 5-6 மணிக்கு ஈவினிங். நைட்டு 1 மணி 2 மணிக்கெலாம் எப்படி இருக்கும், அதனால் நாங்கள் திறக்க மாட்டோம் அப்படின்னோம். இல்லை நீங்கள் திறந்து வச்சுட்டு தூங்குங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி திறந்து வச்சுட்டு தூங்கணும். எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இதெல்லாம் இல்லை, கஷ்டமாலாம் இல்லை. ஏன்னா அந்த ஏர் நம்ம உள்ளே வரும்போது ஃப்ரெஷ் ஏர் வரும்போது நல்லா தான் இருக்குது. அந்த குளிரை சமாளிக்கிறதுக்கு நம்ம ஆமாம் ஒரு 2 லேயர்ஸ் போட்டுட்டு நீங்கள் அது மாதிரி. இன்னொன்று என்னென்னா, நீங்கள் ஃபுல்லாக வந்துட்டு நம்ம ஸ்லீப்பிங் பேக்குள்ள கவர் பண்ணுறோன்னா நம்ம மூச்சு விடவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஓரளவு நமக்கு எப்படி கம்ஃபர்டபுளாக இருக்கோ நம்ம அது மாதிரி செட் பண்ணிவிட்டு தூங்குறது பெட்டர். EBC முடிச்சுட்டு நீங்கள் காலப்பத்தரும் பண்ணீங்களா? இல்லை, ஆக்சுவலாக எங்களோட பிளானில் வந்து காலப்பத்தர் இருந்தது. அதில் என்னென்னா, நாங்கள் ஃபஸ்ட் டே வந்து கோரக்ஷிப்லேருந்து EBC போயிட்டு ரிட்டன் நைட் வந்து ஸ்டே பண்ணோம். திரும்பி நெக்ஸ்ட் டே வந்து எங்களோட இது வந்து ரிட்டன் நம்சே ரிட்டன் வரணும். நெக்ஸ்ட் டே என்ன பண்ணுவாங்கன்னா, மார்னிங் 5 o'clock வந்துட்டு நம்ம 4 o'clock கிளம்பணும். 4 o'clock வந்து நீங்கள் எந்திரிச்சு நீங்கள் போனால் தான் காலப்பத்தர் போக முடியும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு சன்ரைஸ் அங்கே பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு தான் காலப்பத்தர் எல்லோரும் போவாங்க. ஏன்னா இப்போ நம்ம போனது EBC வந்து 5354 மீட்டர்ஸு. காலப்பத்தர் வந்து பார்த்தீங்கன்னா 550 மீட்டர்ஸ் வரும், 5550 மீட்டர்ஸ் வரும். கொஞ்சம் ரொம்ப ஆமாம். அங்கேருந்து போய் பார்த்தீங்கன்னா எவரெஸ்ட் ரொம்ப க்ளீனாக இருக்கும். லோட்ஸே எல்லாமே பார்க்க முடியும், பூமாரி எல்லாமே பார்க்க முடியும். ஏன்னா நீங்கள் 4 o'clock எந்திரிச்சு போகணும். ஸோ எல்லாருமே டயர்டாக இருப்பாங்க, யாருமே வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல, எங்களாலே முடியல அடுத்த நாள் போகிறதுக்கு. இதுக்கு நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னா, நீங்கள் வந்து 1 day எக்ஸ்ட்ரா கோரக்ஷிப்பில் இருக்கிற மாதிரி உங்கள் ஐடினரியை சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா இது கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணணும்னா, லோகோச்சேலேருந்து கோரக்ஷிப் போயிட்டு நீங்கள் ஸ்டே பண்ணிடணும். பண்ணிவிட்டு மார்னிங் வந்து காலப்பத்தர் போயிட்டு திரும்பி ரிட்டன் கோரக்ஷிப் லஞ்சுக்கு இங்கே வந்துட்டு நீங்கள் அதுக்கப்புறம் திரும்பவும் ஈவினிங் EBC போயிட்டு அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே கிளம்பணும். இப்படி நீங்கள் ஐடினரியை சேஞ்ச் பண்ணால் மட்டும்தான் போக முடியும். அப்படி இல்லை, நீங்கள் வந்து 550 மீட்டர்ஸ் வந்து காலப்பத்தர் போயிட்டு திரும்பி ரிட்டன் பெரிச்சே வர்றதுங்கிறது உங்களுக்கு 8 to 10 hours ட்ராவல்ங்கிறது ஹைக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். இப்போது சார், லெட்ஸ் டாக் அபவுட் சூஸிங் தி ஏஜென்சி. இப்போ வந்து நீங்கள் வந்து ஏஜென்சி வழியாக போயிருக்கீங்க, சில பேர் வந்து சோலோவாக வருவாங்க, சில பேருக்கு வந்து
என்ன ஒரு query இருக்குன்னா, எந்த ஏஜென்சியை சூஸ் பண்ணுறது, ஹவு டு ஐ நோ தட் ஐ சோசன் அண்ட் ரைட் ஏஜென்சி. இப்போது இது எதனால் வந்து இது நடக்குதுன்னா வந்து காஸ்ட் கட்டிங். இப்போ சிலர் வந்து நான் இவ்வளோ பட்ஜெட்டில் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னா வந்து அந்த பட்ஜெட்டுக்கு என்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கோ அவ்வளோதான் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நம்ம வேற ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸில் போகிறோம் அப்படின்னா அங்கேயே ஒரு கான்ஃப்ளிக்ட் நடக்கும். ஸோ ஆல்ரெடி நம்ம பண்ணுறது ஒரு லாங் ட்ரெக். ஸோ இந்த டிஸப்பாயிண்ட்ஸ்லாம் வந்து நம்மளை இன்னுமே கூட கொஞ்சம் அன்னெசரியாக அப்செட் பண்ணும். ஸோ இப்போ நம்ம வியூவர்ஸ்க்கு வந்து இபிசி பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து உங்களுக்கு ஒரு ஏஜென்சி கொடுக்குது அப்படின்னா இட்ஸ் அ க்ரீன் சிக்னல் நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லைனா ஏஜென்சி கிட்ட பேசும்போதே வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து கிளியராக இவங்க சைடில் ட்ரெக்கர்ஸ் போகிறவங்க வந்து எப்படி செக் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஏஜென்சியை சூஸ் பண்ணுறதோ அந்த ஐட்னரியும் இருக்குல்ல, அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு என்ன வேணும், என்ன பண்ணணும், எப்படி போகணுங்கிறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த பிளான் நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஏஜென்சியை சூஸ் பண்ணுறது வந்து இந்தியாவில் இருக்கிற 90% நீங்கள் சூஸ் பண்ணி இந்தியாவில் இருக்கிற யார் மூலமாக நீங்கள் போனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக வந்து நேபாள் கூட யார் கூட டைப் வச்சு தான் போவாங்க. ஏன்னா நான் 100% சொல்லுவேன். ஏன்னா அங்கே நேபாளோட கவர்மெண்ட்டோட பெர்மிட்ஸ் வாங்குறது இது எல்லாமே வந்து அவங்க தான் பண்ணுவாங்க. அதனால் இங்கே இருக்கவங்க எல்லாருமே அங்கே டைப் வச்சு தான் பண்ணுவாங்க. இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டில் நிறைய பேர் பண்ணுறாங்க. இவங்க வந்து 100% உங்கள்ட்ட இன்ஃபர்மேஷன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பிஸ்னஸாக தான் பார்ப்பாங்க. நீங்கள் தான் வந்து உங்களோட சேஃப்டி, நீங்கள் எப்படி போயிட்டு வரணும், உங்களோட ஐட்னரி எப்படி இருக்கணும், உங்களோட ஸ்டே எப்படி இருக்கணும், உங்களுக்கு ஃபுட்டு வந்து அங்கே கொடுக்குறாங்களா இல்லையா, உங்களுக்கு வந்துட்டு ப்ராப்பராக வந்துட்டு உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணுறாங்களா, உங்கள் ஹெல்த்தில் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களா, இது மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம தான் பார்த்துட்டு முன்னாலே கேட்டுட்டு போகணும். ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம போயிட்டு அவங்கள்ட்ட ஆர்கியூ பண்ணுறது வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்கப்புறம் நம்ம தான் அதை சஃபர் ஆகணும். நான் போகும்போது கூட பெங்களூர்லேருந்து ஒரு டீம் வந்திருந்தாங்க, ஒரு ஃபெமிலியர் டூர் ஏஜென்சி மூலமாக. அவங்க வந்துட்டு அங்கே வந்ததுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40% ஒரு 20 பேர் வந்திருந்தாங்கன்னா அதில் ஒரு 5-6 பேர் வந்துட்டு துக்லா வரதுக்கு முன்னாடி நாங்கள் துக்லாவில் அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க சொன்னது, எங்களால் பாதி பேர் வந்து ரிட்டர்ன் போயிட்டாங்க, அவங்களால ஃபர்தராக வந்து வர முடியல. இது ஏன்னா அவங்க வந்து ஃபுல் இன்ஃபர்மேஷன் தர மாட்டாங்க. இது எப்படி அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்கன்னா, இது வந்து ஒரு மாடரேட் ட்ரெக்குன்னு சொல்லுவாங்க, இது வந்து ரொம்ப டஃப் கிடையாது, இந்த வழியில் போனால் ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த கைடன்ஸும் தர மாட்டாங்க, அவங்களுக்கு வேண்டியது கவுண்ட். ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம அவங்கள்ட்ட எதிர்பார்க்கக்கூடாது, நம்ம தான் ரிசர்ச் பண்ணிட்டு நமக்கு எது வேணுமோ நம்ம. ஸோ இப்போ நம்ம ஒரு ட்ரெக் ஏஜென்சியோட நம்ம போகிறோனாலுமே வந்து ஒரு மினிமல் சப்போர்ட் எடுத்துக்கிற அளவுக்கு மேக்ஸிமம் சப்போர்ட் நம்மளே வந்து நம்மளுக்கு பண்ணிக்கிற அளவுக்கு நம்மளை மென்டலி ப்ரிப்பேர்டு பண்ணிட்டு போகணும். ஆமாம், உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும், கையில் வந்துட்டு நீங்கள் உங்களோட எமர்ஜென்சி மெடிசின்ஸ் என்ன வச்சுருக்கணும், இது எல்லாமே நீங்கள் தான் பிளான் பண்ணிக்கணும். நீங்கள் வந்து ரொம்ப ஹெவியான லக்கேஜ் தூக்கிட்டு நடக்க முடியாது. உங்களோட பேக் பேக்கே வந்து ஒரு 5 kgs மேக்ஸிமம். ஒரு ஃப்ளீஸ் வச்சுக்கலாம், ஒரு எமர்ஜென்சிக்கு க்ளவ் வச்சுக்கலாம், இல்லைனா வாட்டர் பாட்டில்ஸ் கண்டிப்பாக வச்சுருக்கணும், மெடிசின்ஸ் வச்சுருந்துக்கணும். ஸோ இதுதான் உங்களால் கூலர்ஸ் கண்டிப்பாக வேணும், ஏன்னா சன்பிளைண்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு இம்மீடியட்டாக என்ன வேணுமோ இதை மட்டும் வச்சுட்டு கேஷ், முக்கியமாக வந்துட்டு கேஷ் வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு போகணும். இவங்க சொல்கிறதுல வந்துட்டு உங்களுக்கு ஃபுட்டுலாம் சில இது கவர் ஆகாது, நீங்கள் தான் வாங்குற மாதிரி இருக்கும். நீங்கள் ஹை ஆல்டிடியூட் போகும்போது அந்த ஃபுட்டோட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நீங்கள் வாங்கி சாப்பிட்டு தான் ஆகணும், எக்ஸ்பென்சிவாக இருக்கும். தண்ணி வாங்கி தான் ஆகணும், எக்ஸ்பென்சிவாக இருக்கும். எல்லாமே எக்ஸ்பென்சிவாக இருக்கும். இது எதுவுமே அவங்க சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே செக் பண்ணிவிட்டு நம்ம எவ்வளோ நம்மளுக்கு தேவைப்படும் அது மாதிரி நம்ம எடுத்துகிட்டு போகணும். இப்போ நீங்கள் வந்து $100 வச்சுருக்கீங்க, நேபாளி ருப்பியா இல்லை அப்படின்னா, இங்கே இப்போ இந்தியன் ருப்பி வச்சுருக்கீங்க, $100 வச்சுருக்கீங்கன்னா நம்ம ஊருப்படி அவங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு 1.6. ஸோ $100 நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்க $160 கொடுக்கணும். நீங்கள் ஹை ஆல்டிடியூட் போக அவங்க $100க்கு 100 நேபாளி தான் தருவாங்க. ஏன்னா டிமாண்ட் அங்கே இருக்கும். அவங்க வந்துட்டு அது மாதிரி டாலர்ஸ் நீங்கள் அங்கே போய் கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு வச்சுருந்தாலும் கஷ்டம். நீங்கள் இங்கேயே ப்ராப்பராக எவ்வளோ நேபாளி நீங்கள் எடுத்துகிட்டு போகணுமோ அதை நீங்கள் காட்மண்டுல இருக்கும்போதே நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான். ஏன்னா இந்தியாவிலேருந்து நீங்கள் நேபாளி கரன்சியோ இல்லை டாலர்ஸோ எடுத்துகிட்டு போகிறதுக்கு வந்து இந்தியா கவர்மெண்ட் வந்து அலோவ் பண்ணாது. ஐஎன்ஆராக எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் ஐஎன்ஆரும் எவ்வளோ எடுத்துகிட்டு போவீங்க? ஒரு 2 lakhs 3 lakhs எடுத்துகிட்டு போகிற ரிஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா, இங்கே டாலராக எடுத்துகிட்டு போகிறது பெஸ்ட்டு வே. எடுத்துகிட்டு போயிட்டு நேபாளில் போய்ட்டு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கணும். நேபாளியாக கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களோட எக்ஸ்பென்சஸை நீங்கள் பார்க்கணும்.
பார்த்துக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ண போகிறீங்க, அங்கே வந்து உங்களுக்கு அன்எக்ஸ்பெக்டடாக நிறைய செலவுகள் வரலாம். இந்த தண்ணி வாங்குறது, இல்லை சார்ஜ் பண்ணுறது, ஃபுட் நீங்கள் அடிஷ்னலாக வாங்குறது, இது எல்லாம் நிறைய எக்ஸ்பென்சஸ் வரலாம். இப்போ வந்து எனக்கு டிங்பூஜிலேருந்து ஸ்னோ அதிகமாக இருந்ததுன்னா நான் கிராம்பான்ஸ் அங்கே போய் வாங்கினேன். இப்போ நான் கிராம்பான்ஸ் நான் காட்மாண்டுலேயே வாங்கியிருந்தேன்னா எனக்கு வந்து ஒரு 1000 நேபாளி தான் வந்திருக்கும். அங்கே போய் வாங்கும்போது 3000 நேபாளி ஆச்சு. ஸோ இது மாதிரி வந்துட்டு எக்ஸ்பென்ஸ் அதிகமாகும், அன்எக்ஸ்பெக்டடாக வரும். ஸோ நீங்கள் அப்போ என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஆல்ரெடி வந்து பிளான் பண்ணி நேபாளியாக கன்வெர்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் டாலராக எடுத்துகிட்டு போகலாம். இந்தியாவிலேருந்து போகும்போது நான் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டில் கேட்டேன், எனக்கு வந்து டாலர் கொடுங்க, நான் காட்மாண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு. நேபாளுக்கு வந்துட்டு இந்தியாவிலேருந்து டாலர்ஸ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுறது இல்லை. அதனால் மற்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஐஎன்ஆராகவே எடுத்துகிட்டு போகிறாங்க. நீங்கள் இப்போ 1 lakh 2 lakh ஐஎன்ஆராக எடுத்துகிட்டு போகிறது ரிஸ்க்காக இருக்கும், மிஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம கேபினில் எங்கேயா வைக்கிறோம், ஏதாவது ஒரு பை சான்ஸ் மிஸ் ஆகிறது சான்சஸ் இருக்குது. அதுக்கு நீங்கள் டாலராக எடுத்துகிட்டு போகிறது தான் பெஸ்ட் வே. இங்கேயும் உங்களுக்கு நேபாளி கிடைக்காது. நீங்கள் அங்கே போயிட்டு காட்மாண்டுலேயே எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கணும். நீங்கள் ஃபர்தராக ஒரு ட்ரையல்லையும் நீங்கள் ஹையர் ஆல்டிடியூட் போகும்போது 100 rupeesங்கிறது அவங்க வந்து எக்ஸ்சேஞ்ச் ரேட் படி 1.6 நேபாளி 160 ரூபா கொடுக்கணும். அது தரமாட்டாங்க. 150 ரூபா ஆகும், 140 ரூபா ஆகும். 100 rupeesக்கு வந்து 100 rupees கொடுத்தா 100 rupees அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். அதே மாதிரி தான் டாலருக்கும். உங்களுக்கு அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்சேஞ்ச் லாஸ் தான். அதனால ஆல்ரெடி என்ன செலவு பண்ண போறீங்க, நீங்கள் எக்ஸ்ட்ரா கேஷ் வச்சிருந்தா கூட நீங்கள் ரிட்டர்ன் வந்து காட்மாண்டுல ஐஎன்ஆரை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். சேம் 1.6 ஆர் 1.5க்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் இங்கேருந்து கன்வெர்ட் பண்ணாமல் போனீங்கன்னா அது ஹையர் ஆல்டிடியூட் போக போக எவ்ரிதிங் இஸ் எக்ஸ்பென்சிவ். ஆமாம். அது ஃபுட்டாக இருக்கட்டும், மெடிசின்ஸாக இருக்கட்டும், எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆகட்டும், ஸோ எல்லாமே நம்ம மோர் தென் டபுள் த அமௌண்ட். ஹையர் த ஆல்டிடியூட் மோர் தென் டபுள் த ப்ரைஸ் இல்லையா? ஸோ அது வந்து எல்லா இடத்துலையுமே அது நம்ம கவனமாக பேக்கிங்லேயே வந்து இதை நம்ம இன்வால்வ் பண்ணிடணும். லைக் இது எனக்கு ட்ரெக்கில் வந்து ஹையர் ஆல்டிடியூட்ல இது நான் எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டேன்னா எனக்கு எவ்வளோ காசு கொடுத்து நான் வந்து வாங்குற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் த பேக்கிங். ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு கேரி பண்ணிட்டு போகிறோம் அப்படின்றதுமே வந்து நம்மளுடைய கம்ப்ளீட் ப்ராப்பராக வந்து நம்ம இபிசி ரீச் பண்ணுறதை வந்து டிட்டர்மைன் பண்ணுற ஒன் ஆஃப் த ஃபேக்டர். ஸோ ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு கேரி பண்ணிட்டு இருக்கோன்றத பொறுத்து நம்மளோட எனர்ஜி எக்ஸாஸ்ட் ஆகுறதும் இருக்கு. நீங்க எப்படி உங்களோட ஐட்டனரியை வந்து பிளான் பண்ணீங்க? பிளஸ் இட் ரெக்வயர் டிஃப்ரெண்ட் லேயர் ஆஃப் இது க்ளோதிங் வந்து நம்ம டிஃப்ரெண்டா கொஞ்சம் எடுக்கணும். டவுன் ஜாக்கெட்ஸ், ஃப்ளீஸ், இதுக்குன்னு ஒரு சாக்ஸ், இதெல்லாம் கிளவுஸ் கண்டிப்பா நம்ம போடுற மாதிரி இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி தெர்மல் வேர்ஸ் வந்து ரொம்ப பிளே ரோல். ஸோ இதெல்லாம் எப்படி நீங்க பர்ச்சேஸ் பண்ணினீங்க? அண்ட் இதெல்லாம் பேக் பண்ணது, கேரி பண்ணதுக்கு போட்டர் இருந்தாங்களா, இல்லை நீங்களே கேரி பண்ணிட்டு போனீங்களான்ற டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஆக்சுவலாக நான் இது மாதிரி ட்ரிப் போகிறவங்க எல்லாரும் பண்ணுற தப்பு தான் நானும் பண்ணேன். அதிகமாகவே வாங்கிட்டேன். டெக்கத்லான்லேருந்து நான் என்ன தேவையோ அதுக்கு அதிகமாகவே நான் வாங்கிட்டு இன்னும் அது அப்படியே புதுசாக இருக்கு, என்கிட்ட யூஸ் பண்ணாமே இருக்கு. அங்கே யூஸ் பண்ணுறதுக்கு தேவையே இருக்காது. உங்களுக்கு வந்து டிஷர்ட்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 டிஷர்ட்ஸ் போதும். இந்த 12 நாளுக்குமே 3 டிஷர்ட்ஸ் போதும். அங்கே வந்து ரொம்ப ஸ்வெட் ஆகாது. உங்களுக்கு ட்ரை ஃபிட் டிஷர்ட்ஸ் தான் இது மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். அதனால வந்து உங்களுக்கு கிளாத்திங் எவ்வளோ கம்மியாக எடுத்துகிட்டு போகிறீங்களோ, எவ்வளோ வெயிட் கம்மியாக எடுத்துகிட்டு போகிறீங்களோ அந்த வெயிட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் வந்து 5 kg அந்த எடுத்துகிட்டு போயிருவீங்க. ரிமைனிங் உங்களோட பேக்கேஜஸ்லாம் வந்து யாக்கில் நாங்கள் கொண்டு போயிட்டோம். போட்டோஸ் யூஸ் பண்ணல, யாக்கில் இது பண்ணிட்டோம். ஒரு யாக்குக்கு வந்து 2 பேரோட லக்கேஜஸ் வந்து இது பண்ணிடுவாங்க. போட்டோஸ்னால் ஒரு லக்கேஜ் தான் எடுத்துகிட்டு வர முடியும். அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. நமக்காக இன்னொரு ஒரு மனிதர் தூக்கிட்டு வர்றது அப்படி பார்க்கும்போது நம்மளே அதை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தோணும். ஆனால் அது தூக்கி பார்த்தா அவ்வளோ வெயிட்டாக இருக்கும். அதனால அந்த ட்ரையலில் நடக்கிறதே அவ்வளோ கஷ்டம். அந்த வெயிட்டை தூக்கிட்டு அவங்க நடக்கிறாங்க. ஸோ யாக்கு வந்து ப்ரிஃபரபிள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு. நான் நிறைய லக்கேஜ் எடுத்துகிட்டு போனேன். எடுத்துகிட்டு போயிட்டு நான் காட்மாண்டுலேயே ஹோட்டல்லேயே நான் வச்சுட்டு போயிட்டேன் பாதி தேவையினால. ஏன்னா வந்து என்னோட இங்கே ட்ராவல் பண்ணும்போது 10 kgs என்கிட்ட கையில் வந்து ஒரு 5 kgs 5 to 6 kgs வந்து பேக். அதனால் நிறைய வச்சுட்டு போகிற மாதிரி வாங்கினது எல்லாம் கொஞ்சம் சிலது வச்சுட்டு போயிட்டேன். முக்கியமாக இந்த டிஷ்யூ பேப்பர்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தேன். வெட் டிஷ்யூஸ் என்னென்னா முக்கியமாக ரொம்ப வேணுமோ அதை மட்டும் எடுத்துகிட்டு ரொம்ப கம்மி பண்ணிட்டேன். மற்றதெல்லாம் இங்கேயே வச்சுட்டேன். சன்ஸ்கிரீன் இது மாதிரி ரொம்ப தேவையான சில விஷயங்கள் மட்டும்தான் எடுத்துகிட்டு போனேன். க்ளோதிங் ஆல்சோ பிளே மேஜர் ரோல். அது போக வந்து இந்த ஐட்டனரிலாம் நான் கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணியே ஆகணும், இதில் காம்ப்ரமைஸே பண்ண முடியாது அப்படின்னு சில ஐட்டம்ஸ் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுறீங்களா? ஷூஸ் வந்து 2 ஷூஸ் எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா வந்து நம்ம ஹைக் பண்ணும்போது நான் வந்து இதை யோசிச்சுட்டு எடுத்துகிட்டு போல 2 ஒரு சேஃப்டிக்கு இருக்கட்டும் தான் 2 எடுத்துகிட்டு போனேன். ஏன்னா வந்துட்டு
பனியில் ஈரமாயிட்டா அப்படின்னு சொல்லி, ஆனால் மழையிலேயே எனக்கு ஈரமாயிடுச்சு. ஃபஸ்ட்டு 2 days வந்து ஃபுல் ஈரம் தான், அது காயவே இல்லை. அதனால் வந்துட்டு நான் எக்ஸ்ட்ரா ஷூ வச்சுருந்தனால எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அப்புறம் வார்மர்ஸ் கொஞ்சம் வாங்கியிருந்தேன். வார்மர்ஸ் என்னென்னா ரொம்ப அதிகமாக வாங்கிட்டேன். அது வெயிட் உங்களுக்கு திரும்ப வெயிட் ரொம்ப கன்சியூம் பண்ணு. அது வார்மர்ஸ் கொஞ்சம் கம்மியாக நமக்கு எவ்வளோ தேவையோ, ஏன்னா ஒரு 60% யூஸ் பண்ணாமே எடுத்துகிட்டு வந்தேன். அதை வந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும், ஏன்னா வார்மர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து 1 hour மேக்ஸிமம் 2 hours அவ்வளோதான் அங்கே அந்த குழுவில் சப்போர்ட் பண்ணுது. அதுக்கு மேலே வந்து அந்த வார்மர்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணல. அதனால் வார்மர்ஸ் யூஸ் பண்ணாமே கூட மேனேஜ் பண்ணிக்கலாம், அது தேவையில்லை, அது கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். அதை ரொம்ப எமர்ஜென்சிமான டைமில் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். சில இடத்துல வந்து இந்த டிம்போஜெல்லாம் வந்து அந்த பெட்லேயே வந்து அந்த ஹீட்டு அந்த இது கொடுக்குறாங்க, அதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா சார்ஜ் பண்ணுவாங்க. அந்த பெட்டே வந்து உங்களுக்கு ஹீட் பண்ணி கொடுக்கும். எலக்ட்ரிக் பிளாங்கெட்ஸ் அந்த மாதிரி அது குறிப்பிட்ட ஹவர்ஸ் போடுவாங்க. நீங்கள் அதுக்கு 1000 நேபாளி 2000 நேபாளி கேட்பாங்க. அந்த டைமில் மட்டும் உங்களுக்கு தூங்கும் போது கொஞ்சம் நேரத்துக்கு அந்த கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே இதில் கண்டினியூ ஆகிடும், ஒரு 6 hours 5 hours 6 hours அப்படி கண்டினியூ ஆகும். அந்த பாடி வார்ம் ஆகும், அந்த இதில் அப்படி கண்டினியூ ஆகிடும். அதனால் வார்மர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வச்சுக்கலாம். அது போக வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு நம்ம உள்ளன் சாக்ஸு, க்ளவு, அப்புறம் டவுன் ஜாக்கெட்டு, தெர்மல் வியர் கண்டிப்பாக 2 தெர்மல் வியர் அது வேணும். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு 4 daysக்கு வந்து உங்களுக்கு நார்மல் ஒரு லைட் வெயிட் பேண்ட் அது மாதிரி யூஸ் பண்ணால் போதும். நீங்கள் ஃபர்தராக போகும்போது அந்த உங்களுக்கு வந்து அந்த ஐஸில் நடக்கும்போது அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த இந்த பேண்ட்லாம் தேவைப்படும். உள்ளே வந்துட்டு ஃப்ளீஸ் இருக்கிற மாதிரி பேண்ட் இருக்குது, ஸோ அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அது நீங்கள் டெக்கத்லானில் வந்து நம்ம அவங்களே இப்போ சொல்லுவாங்க, இந்த டிகிரி செல்சியஸில் வந்து இந்த இது மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க, இந்த கிளைமேட்டில் இந்த பேண்ட் யூஸ் பண்ணுங்க, அவங்களே சஜஸ்ட் பண்ணுவாங்க. நான் போன டைமில் கெய்டர்ஸ்லாம் நான் எடுத்துகிட்டு போனேன். அது எனக்கு ஆக்சுவலாக தேவைப்படலை. லைக் நீங்கள் சொன்ன அதே ஃப்ளீஸ் கம் பேண்ட் தான் நான் போட்டிருந்தேன். அதுக்கு மேலே வந்து சரி ரொம்ப ஸ்னோஃபால் இருக்கும்னு சொல்லிட்டு ஓவர் ப்ரூஃப் மாதிரி ஒரு இது. அதுக்கு வந்துட்டு இங்கே நான் டெக்கத்லானில் ஒரு பேண்ட் ஒன்று வாங்கினேன். அது எப்படின்னா அதுக்கு முன்னாலே ஒரு ஹூக் இருக்கும், அது வந்து ஷூலேயே வந்துட்டு இது பண்ணிக்கலாம். ஸோ அது தனியாக நம்ம வந்து அந்த கேட்டஸ் போட தேவையில்ல, அதுலேயே ஐஸ் உள்ளே போகாமல் அதையே ப்ரொடெக்ட் பண்ணி. ஸோ அது மாதிரி நான் ஒன்று வாங்கி. ஸோ நம்ம ஷூ சூஸ் பண்ணும் போதுமே வந்து மேக்ஸிமம் ஸ்னோ ரெசிஸ்டன்ட், வாட்டர் ரெசிஸ்டன்ட் அந்த மாதிரி ஆங்கிள் சப்போர்ட்டடாக ஒன்று. அண்ட் ஃப்ளீஸ் கம் பேண்ட்ஸ் வந்து ஹைலி சஜஸ்டட் வார்மாக வச்சுக்கிறதுக்கு. ஏன்னா அப்பர் பாடிக்கு வந்து நம்ம நிறையா லேயர்ஸ் போடுவோம், ஃப்ளீஸு, தெர்மல்லு, அதுக்கப்புறம் ட்ரை ஃபிட்டு, அதுக்கு மேலே டவுன் ஜாக்கெட் அந்த மாதிரி. இப்போது டவுன் ஜாக்கெட்னும் போது அகைன் நிறைய ட்ரெக்கர்ஸ்க்கு இருக்கிற இன்னொரு கன்சர்ன் என்னன்னா வந்து நான் எவ்வளோ டிகிரியில் வந்து வாங்கணும், -20 -30 -5 போதுமா, -5 பரவாயில்லையா அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் -5 வந்து அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸே கொடுக்க மாட்டேங்குது நிறைய பேருக்கு. ஸோ நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுவீங்க? நான் வந்து -20 வாங்கியிருந்தேன். ஓகே, ஒரு எக்ஸ்ட்ரீம் க்ளோல்டு இருந்தால் கூட நம்ம அதை சமாளிக்கிற மாதிரி நான் -20 வாங்கியிருந்தேன். அதே மாதிரி ஸ்லீப்பிங் பேக்கும் வந்து நான் ஒரு -10 அது மாதிரி வாங்கியிருந்தேன். வைல்ட் கிராஃப்டில் வாங்கியிருந்தேன். நமக்கு வந்து அங்கே வந்து அந்த குவாலிட்டி அது இது பண்ணிக்கலாம், அங்கே உள்ளன்னு கொடுப்பாங்க. ஸ்லீப்பிங் பேக்கும் வந்து ஒரு சேஃப்டிக்கு. ஸ்லீப்பிங் பேக் வந்து மேண்டேட்ரி இல்லை, பட் உங்களோட எக்ஸ்ட்ரா கன்சர்னால நீங்கள் அதை எடுத்துகிட்டு போனீங்களா இல்லை எப்படி? இல்லை, அது அந்த லைனர் மட்டுமே ஓகே. ஸ்லீப்பிங் பேக் பொறுத்தவரையும் லைனர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிட்டு அவங்க கொடுக்குற அந்த குவாலிட்டி இல்லைனா அந்த உள்ளன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒருத்தவங்க கம்ஃபர்ட்டு. நான் வந்துட்டு எனக்கு எப்படி இருக்கும்னு தெரியல, ரூம்ஸ்லாம் எப்படி இருக்கும் என்னன்னு தெரியல, நான் அதனால் ஸ்லீப்பிங் பேக் எடுத்துகிட்டு போனேன். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா அது லைட் வெயிட் அது ஸ்லீப்பிங் பேக்கு, அது மேக்ஸிமம் எனக்கு 1 kg தான் இருந்தது அது வெயிட்டு. ஸோ அதனால் எனக்கு அது எப்படினாலும் நம்ம அடுத்தடுத்து யூஸ் பண்ணக்கு யூஸ் ஆகும். அதனால் ஒரு -5 -10 அது மாதிரி வாங்கினேன். ஏன்னா நம்ம உள்ளே வந்து லேயர்ஸ் போட்டிருப்போம், ஸோ அந்த -10 போது மேனேஜபிள். மார்னிங் வந்து எனக்கு 4 days தான் வந்து எனக்கு அந்த டவுன் ஜாக்கெட் யூஸ் பண்ணேன். அது -20 வச்சுருந்தேன். ஒரு தெர்மல் டவுன் ஜாக்கெட் அவ்வளோதான், வேறு பெருசாலாம் எதுவும் போடலை. ஏன்னா நடக்க நடக்க பாடியும் வார்ம் ஆகுது, நிறைய போட்டோன்னா ரொம்ப வேர்த்துரும். ஸோ அதனால் நான் டவுன் ஜாக்கெட் மட்டும். நீங்கள் யூஸ் பண்ணது -20. கிரேட். ஓகே, இப்போது க்ளோதிங் வந்து பார்த்தாச்சு நம்ம. அண்ட் ஷூஸ் வந்து நீங்கள் சொன்னீங்க. ட்ரெக்கிங் போல் எப்படி சூஸ் பண்ணலாம்? சில பேர் 2 யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் 1 யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் யூஸே பண்ணுறது இல்லை. ட்ரெக்கிங் போல் எந்த அளவுக்கு எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இல்லை, ட்ரெக்கிங் போல் கண்டிப்பாக வேணும். நானும் 1 தான் யூஸ் பண்ணேன். ஆக்சுவலாக 2 வாங்கியிருந்தேன். நான் இடத்துல தான் கேட்டேன் எந்த இது கரெக்டாக இருக்கும்னு கேட்டு வாங்கினேன். S400 சம்திங் ஏதோ ஒன்று சொன்னாங்க, ஒரு மாடல் ஒன்று சொல்லியிருந்தாங்க, பேசிக் மாடல், அதுதான் நான் வாங்கியிருந்தேன்.
நான் ஒன்று தான் யூஸ் பண்ணேன். 2 யூஸ் பண்ணோன்னா அதுக்கு வந்து ப்ராப்பராக வந்து நம்ம ஒரு ட்ரைனிங் இருக்கணும். நான் வந்து அங்கே என்ன நோட்டீஸ் பண்ணேன்னா அந்த நிறைய ஃபாரினர்ஸ் வருவாங்க. அவங்களாம் வந்து எனக்கு தெரிஞ்சு மவுண்டனியரிங் ட்ரைனிங் முடித்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி அதை அந்த போல் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்னிக் இருக்குது. அதை வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் நார்மலாக நடக்கிறதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1 ஸ்டெப் எக்ஸ்ட்ரா வைக்கலாம். கொஞ்சம் ஸ்பீடாக நடக்க முடியும். உங்களுக்கு அவ்வளோவா வந்து ஃபுல் வெயிட் வந்து பாடி வெயிட் வந்து காலுக்கு போகாது. அது யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம முதல்ல ப்ராக்டிஸ் பண்ணணும். பண்ணால் தான் அங்கே அது கரெக்டாக யூஸ் ஆகும். இன்னொன்று உங்களுக்கு ஏறும்போதோட இறங்கும்போது ரொம்ப கண்டிப்பாக வேணும். ட்ரெக்கிங் போல் வந்து ரொம்ப கண்டிப்பாக மேனிட்ரி. அது நீங்கள் கண்டிப்பாக வச்சுருக்கணும். அது ஏறும்போது கூட நீங்கள் ஏறிடலாம், எப்படியும் ஏறிடலாம், அது பிரச்சனை இல்லை. இறங்கும் போது அது ட்ரெக்கிங் போல் இல்லாமல் இறங்குறது ரிஸ்கி. அதனால் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க. அது ரொம்ப கரெக்டாக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. லைக் எதனால் வந்து ஓவர் பேக்கிங் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. நம்ம நிறையா வந்து இது தேவைப்படுமோ நிறையா வாங்கிடுவோம். பட் எவ்வளோ வாங்கினாலுமே வந்து ஆன் ட்ரையலில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது வந்து அளவாகவும் தான் இருக்கும், மினிமலாகவும் தான் இருக்கும். இப்போ நம்ம எடுத்துகிட்டு போயிட்டோமேனும் சில விஷயங்கள் அங்கே வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் குட் நீங்கள் காத்மண்டூர்லேயே சில இதை வச்சுட்டு போனது வந்து நல்ல விஷயம். இப்போ ட்ரெக் பண்ணிட்டு இருக்கும் போது நம்மளுக்கு இன்னொன்று என்னென்னா கொஞ்சம் ஃபேமிலி கூட சோஷியல் கனெக்ஷன் இருக்கணும் அப்படின்ட்டு இருக்கும். பட் ஆன் ஆப்போசிட் இபிசியில் வந்து நம்மளுக்கு நெட்வொர்க் நல்லா இருக்காது அண்ட் நம்மளோட சிம்மும் அங்கே எடுக்காது. ஸோ இதை பற்றி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ண முடியுமா? ஓகே, நெட்வொர்க் பொறுத்தவரையும் வந்துட்டு நான் காட்மாண்டு ஏர்போர்ட்லேயே நான் வாங்கிட்டேன். அந்த நம்ம ஒரு காசுக்கு வந்து ஒரு 500 rupees தான் வந்துச்சு. அது வந்துட்டு ஒரு 5 GB சம்திங் ஏதோ இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப லிமிட்டடாக இதை யூஸ் பண்ணேன். வீட்டுக்கு எப்போ கால் பண்ணுமோ அப்போ மட்டும் தான் கால் பண்ணேன். நம்ம ஒரு முக்கியமான ஊருக்கு போகணும். இப்போ நம்ச்சி போகும்போது, இதில் பாக்டிங் போகும்போது இங்கே மட்டும்தான் கிடைக்கும், ட்ரையலில் கிடைக்காது. இது நான் கரெக்டாக வந்து என்னோட லக் என்னென்னா, அந்த நம்ச்சிலேருந்து நம்ம நெக்ஸ்ட்டு இதுக்கு போகிறோம்ல, இந்த தென்பூச்சி போகிறோம்ல, போகும்போது நான் சொன்னேன்ல அந்த எவரெஸ்ட் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அந்த இடத்துல எனக்கு டவர் கிடச்சிது. என் ஒய்ஃப் கால் பண்ணி நான் அந்த எவரெஸ்ட்டோட வியூ வந்து அங்கேருந்து காமிச்சேன். அங்கே வந்து வீடியோ கால் என்னால் பண்ண முடிஞ்சு. அவ்வளோக்குள்ள நெட்வொர்க் கிடைக்குது. இதுக்கப்புறம் ஃபர்தராக போக உங்களுக்கு நெட்வொர்க் கிடைக்காது, ரொம்ப ரேராக தான் கிடைக்கும். அங்கே வந்து எவரெஸ்ட் லிங்க்னு ஒன்று வச்சுருப்போம், ஒரு கார்டு ஒன்று 24 hours யூஸ் பண்ணுற மாதிரி. நம்ம அதை வாங்கிக்கலாம். அது 1000 rupees 1500 நேபாளி வரும். அதை வாங்கிட்டு நம்ம 24 hours யூஸ் பண்ணிக்கலாம். அது ஒரு கார்டு வாங்கினா இப்போ ஒரு டீம் 10 பேர் இருக்காங்கன்னா அதை எல்லாருமே ஷேர் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்னென்னா, இது வந்து ஒரு 14 days 12 days வந்து ட்ரெக் மட்டும் இருக்கும். ஏன்னா 130 kilometers நம்ம கவர் பண்ண போகிறோம். நடந்தே கவர் பண்ணும். 1 day வந்து 8 kilometers அது மாதிரி. எக்ஸ்ட்ரா வந்து 2 days வந்துட்டு நம்ம இங்கே காட்மாண்டுவில் ஸ்பெண்ட் பண்ணுறது, இதெல்லாம் சேர்த்து ஒரு 14 days. இங்கேருந்து சென்னையிலேருந்து போனால் ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு 16 days அப்படி வந்துடும். இதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப லாங் டைம் ட்ராவல் இது. அப்போது ஃபேமிலி வந்து நிறைய பேர் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. இப்போது ஏற்கனவே வந்து உங்களுக்கு அந்த ட்ரையல் ரொம்ப புதுசாக இருக்கும். அங்கே நிறைய சேலஞ்சஸ் நீங்கள் ஃபீல் பண்ண போகிறீங்க. இங்கே ஃபேமிலி கூடயும் பேசலை, ஒரு கனெக்ஷன் இல்லை அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்கள ரொம்ப சிக் ஆக்கிரும். அதுக்கு வந்து நெட்வொர்க் கண்டிப்பாக வேணும். நீங்கள் வந்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி நேபாள் கார்டு நீங்கள் சிம் அங்கே லோக்கல் சிம் வாங்கிக்கிறது, உங்களோட பாஸ்போர்ட் கொடுத்தா லோக்கல் சிம் கொடுத்துருவாங்க, அது ஒன்று வாங்கிக்கோங்க. அது போக வந்துட்டு எவரெஸ்ட் லிங்க் வேணும்னா எமர்ஜென்சிக்கு நீங்கள் அங்கே யூஸ் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி வந்து எவரெஸ்ட் லிங்க் வந்து உங்களுக்கு லவோஷிலேருந்து கோரக்ஷிப் அந்த ரேஞ்சில் மட்டும்தான் யூஸ் ஆகும். இங்கே ரிட்டர்ன் வந்தோடனே நீங்கள் லொபோஷிக்கு முன்னால் வரையும் உங்களுக்கு நார்மல் இந்த நெட்வொர்க்கே வந்து ஒர்க் கிடைக்கும். இஃப் ஐம் நாட் ராங், நம்மளுக்கு அது ஒரு அந்த எவரெஸ்ட் லிங்க் வந்து நம்மளுக்கு ஆர் பேசிஸ்லேயும் கிடைக்கும். இப்போ இருக்கான்னு தெரியல. இல்லை, இப்போ வந்து 24 hours மாற்றிட்டாங்க. இது வந்து உங்களுக்கு சேட்டலைட் நெட்வொர்க் இல்லையா? அப்படி தான் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எவரெஸ்ட் பேஸ் கேம்ப்னாலே வந்து நிறையா ஃபிசிக்கல் ப்ரிப்பரேஷன் அண்ட் மென்டல் ப்ரிப்பரேஷன் வந்து கண்டிப்பாக தேவை. இப்போது இதை இன்னும் கொஞ்சம் ஃபர்தராக டீப்பன் பண்ணி பேசணும் அப்படின்னா, சிலர் வந்து சோலோவாக பண்ணலாம், நான் சோலோவாக போகிறேன் போய் பார்க்குறேன் அப்படின்வாங்க. சில பேர் வந்து ஏஜென்சி வந்து ட்ரை பண்ணுவாங்க. இப்போது சோலோவாக போகிறவங்க வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வந்து சஜஸ்ட் பண்ணுவீங்க? இட்ஸ் ஓகே டு கோ சோலோ. என்ன மாதிரியான க்ரைட்டீரியாலாம் வந்து மீட் பண்ணால் இட்ஸ் க்ரீன் சிக்னல், எதெல்லாம் வந்து பண்ண முடியல அப்படின்னா ஹோல்ட் ஆன் அந்த மாதிரி? இப்போது சோலோவாக நிறைய பேர் பண்ணுறாங்க, இபிசி நிறைய பேர் சோலோவாக போகிறாங்க. அவங்களுக்கு வந்து ஹைலி எக்ஸ்பீரியன்ஸ்டு இருக்கணும். இப்போ ட்ரையல் எப்படி இருக்க போகுது, அங்கே வந்து அன்எக்ஸ்பெக்டடாக
ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்குது, இப்போ ஸ்லிப்பாகி கீழே விழுகுறாங்க, ஒரு ஆங்கிள் இன்ஜுரி ஆகுது அப்படின்னா அவங்கள எப்படி சரி செஞ்சுக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு எல்லாமே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அவங்களோட வந்து அந்த பேசிக் இது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் தான் அவங்களால சர்வே பண்ண முடியும். இன்னொன்று அங்கே அந்த பெர்மிட் எப்படி வாங்குறது, நம்ம அடுத்த டெஸ்டினேஷன் எவ்வளோ தூரம், டீ ஹவுசஸ் எவ்வளோ தூரத்தில் போய், ஏன்னா உங்களால் அங்கே கூகுள் மேப்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் ரிசர்ச் பண்ணி ஒரு பக்காவான ஒரு பிளானோட போனால் மட்டும்தான் உங்களால் அங்கே சோலோ ட்ரெக்கிங் போக முடியும். நான் வந்து கைடு மூலமாக போங்கன்னு தான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஏன்னா நீங்கள் சோலோ ட்ரெக்கிங் போனீங்கன்னா உங்களோட லக்கேஜஸ் நீங்கள் தான் தூக்கணும். நீங்கள் வந்துட்டு பேக் 5 kgs தூக்கிட்டு போக முடியாது. மினிமம் ஒரு 10 kgs இருக்கும் உங்களோட எல்லா திங்ஸும் எடுத்துகிட்டு போகும்போது. அப்போது நீங்கள் 100 meters நீங்கள் வந்து ஸ்லோப்பில் ஏறுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு வந்துட்டு யூஸ்வலாக 1 kilometer 1 hour ஆகுது. நான் இப்போ நம்ம இங்கே நார்மல் டெரெயினில் நடக்கும்போது 1 kilometer வந்து ஒரு 10 minutes 12 minutes. ஆனால் அங்கே வந்துட்டு 1 kilometer 1 hour, மினிமம் 1 hour ஆகும். அப்போது ஹை பேக்கேஜ் நீங்கள் ரொம்ப வெயிட்டான லக்கேஜை தூக்கிட்டு நடக்கிறது அது கஷ்டமாயிடும். 1 hour days ஃபஸ்ட்டு டே செகண்ட் டே நல்லாயிருக்கும், உங்களுக்கு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். நான் வந்து ஒருத்தரை மீட் பண்ணேன். அந்த துக்லாவில் ஏறி நான் அந்த மெமோரியல்கிட்ட போயிட்டு இருக்கும்போது நாங்கள் பேசிட்டு போகும்போது ஆப்போசிட் ஒருத்தர் சோலோ ட்ரெக்கர் ஒருத்தர் இருந்தார். அவர் வந்துட்டு பேசும்போது அவர் பள்ளிக்கரணை சொன்னார். அங்கே தான் வீடு, எப்படி வந்தீங்க என்னன்னு கேட்டார். அவர் சோலோவாக போயிட்டு வந்தார். அவரை நான் மீட் பண்ணேன். அப்புறம் இன்னொருத்தர் அவர் ஒரு 60+ அவரும் சோலோவாக வந்திருந்தார். அவர் ஆக்சுவலாக 1986-87 வந்து மவுண்டனியரிங் ட்ரைனிங் முடிச்சிருந்தாரு. அவர் அப்போவே வந்துட்டு EBC ட்ரை பண்ணியிருக்காரு போகிறதுக்கு. ஆனால் அப்போ இது மாதிரி வந்துட்டு ரொம்ப ஃபெசிலிட்டிஸ் இல்லை, அதனால் அவர் போகலை. அவர் அதுக்கப்புறம் இப்போ தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணேன். இன்னொன்று வந்துட்டு என்னென்னா, நீங்கள் சோலோவாக போகும்போது உங்களுக்கு வந்துட்டு ஒரு கமிட்மெண்ட் இருக்காது. எக்ஸ்ட்ரா டேஸ் எடுத்துக்கலாம், பொறுமையாக நடக்கலாம். ஒரு நம்பிச்சை வந்து நான் நேராக தெங்கு பூஜை போகணும் அப்படின்ல நடுவில் எங்கேயாவது நம்ம ஸ்டே பண்ணிக்கலாம். இது மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கும். இன்னொன்று காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து கைடு மூலமாக போகும்போது ரொம்ப செலவாகும், சொலவாக போகும்போது காஸ்ட் எஃபிஷியண்ட்டாக இருக்கும். இன்னொன்று நீங்கள் வந்து யாராவது பேராக போகிறீங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறீங்கன்னா அவங்க வந்து மேக்ஸிமம் வந்து உங்கள் வேவ் லென்த்லேயே இருக்கிற மாதிரி இருக்கணும். ஏன்னா அவங்க சிக்கானா நீங்களும் சிக்காயிடுவீங்க. அவங்களுக்கு வந்து முடியல, அவங்க வந்து ரிட்டர்ன் போகணும்னு நினச்சாங்கன்னா நீங்களும் ரிட்டர்ன் வந்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்துட்டு அவங்கள மட்டும் நீங்கள் தனியாக போங்கன்னு உங்களால் மனசு வராது, கஷ்டமாக இருக்கும். அப்போ நீங்கள் இவ்வளோ ஒரு 2 lakhs 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணி போயிட்டு நீங்கள் பாதியில் உங்களோட ட்ரீம் அச்சீவ் பண்ண முடியாமல் வரதுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்கள் இது மாதிரி குரூப் கூட போங்க. அங்கே வரவங்க கூட நீங்கள் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம். அந்த 10 நாளும் எப்படி இருக்கும்னா, உங்களுக்கு அந்த 10-12 நாள் அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரியே கிரியேட் ஆகிடுவாங்க. உங்களுக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் டே போகும்போது எல்லாருமே வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸாக இருப்பாங்க. அந்த 12th day 13th day அந்த முடியும் போது, இல்லை நீங்கள் EBC போகும்போதே வந்துட்டு உங்களுக்கு அவ்வளோ வேவ் லென்த் வந்து அப்படி செட் ஆகிடும். நீங்கள்லாம் சேர்ந்தா அப்புறம் இன்னொரு ட்ரிப்பு. ஆமாம், அது வந்து பிளான் பண்ணுவோம், அது நடக்காது. ஆனால் அதை கண்டிப்பாக பிளான் பண்ணுவோம். அது நடக்கும் எல்லா இதுலேயுமே. அது மாதிரி வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிடுவாங்க, ரொம்ப அட்டாச் ஆகிடுவாங்க. நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். நான் சில பேர் வந்துட்டு இவங்க நம்ம எப்படி நமக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, பேசுவாங்களா, இவங்க எப்படி இது பண்ணுவாங்க அப்படின்லாம் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அந்த 10 பேருமே வந்துட்டு எனக்கு உண்மையிலே ரொம்ப லக்கினா அந்த போகும்போது அப்படி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருந்தாங்க. முக்கியமாக கமல்னு என்னோட ஃப்ரெண்டு, கமலேஷ்னு. ஹாய் கமலேஷ். அவர் வந்துட்டு நான் டெய்லி நைட் நான் சொல்லுவேன் 6 மணிக்கு மேலே கொஞ்சம் சிக்கார மாதிரி ஃபீல் பண்ணுவேன். அப்போல்லாம் வந்துட்டு அவர் இந்த டேப்லெட் போடுங்க, அவர் எல்லா டேப்லெட்டும் வச்சிருப்பாரு. ஸோ என்னோட எஃபர்ட் வந்து ஒரு 50-60%. கமலோட எஃபர்ட் அதில் இருக்கு, அவரோட 30-40% கமலோட சப்போர்ட் இருக்கு. அது மாதிரி நீங்க அங்க போய் இன்னொரு ஃப்ரெண்டோட சப்போர்ட் எடுத்துட்டு நீங்க எப்படி நீங்களும் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணும், அவங்களும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாங்க. ஆனா இங்க இருந்து நீங்க 2 பேரா போறீங்கன்னா உங்களோட மைண்ட் வந்து நீங்க ரெடி பண்ணிக்கணும். எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் நான் என்ன பண்ண போறேன், நான் ரிட்டர்ன் உங்க கூட வந்துருவேனா, இல்ல நான் நீங்க மட்டும் போங்க நான் போறேன். ஏன்னா இதுல வந்துட்டு ஒரு ஹியூஜ் டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ண போறோம், ஹியூஜ் அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண போறோம். இதுக்கு பிளானிங்கா போய் அது ஒரு நல்ல பெர்ஸ்பெக்டிவ். Jude, thank you so much for giving your valuable time and கரெக்டாக எங்களுக்கு ப்ராப்பராக சொன்னீங்க. லைக் லூக்லா ரூட் வந்து இப்போ நிறைய பேர் அதை ப்ரிஃபர் பண்ணி பண்ணுறாங்க. எஸ்பெஷலாக வந்து ரொம்ப கம்மி லீவ்ஸ் உள்ளவங்க வந்து ஃப்ளைட் வைஸ் தான் சூஸ் பண்ணி லூக்லாலேருந்து ஸ்டார்ட் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அவங்களுக்கு தேர் நாட் வெரி ப்ரிவிலேஜ் டு டேக் டிஃப்ரெண்ட் ரூட்ஸ் ரோட்வேஸில் போகிறது. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். ஓகே, இப்போது இது EBC முடிச்சிருக்கீங்க, நெக்ஸ்ட்டு என்ன ஃப்யூச்சர் பிளான்ஸ்? அண்ட் இப்போ EBC யாராச்சும் பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு
வந்து திஸ் இஸ் மை ஃபைனல் தம் ரூல் அட்வைஸ் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு ஹையர் ஆல்டிடியூடு ட்ரெக்கிங் 5354 மீட்டர்ஸ். என்னோட அடுத்தது நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா மேரா பீக் ஆர் ஐலாண்ட் பீக். அதுக்கு நான் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்கேன். அது என்னோட அடுத்த பக்கெட் லிஸ்ட்டில் இருக்குது. அதுக்கு முன்னால் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேட்குறாங்க. இப்போது எல்லாருக்கும் இப்போ நம்ம போயிட்டு வந்தோடனே நம்ம சர்க்கிளில் ஒருத்தருங்க போயிட்டு வந்திருக்காங்க, அது அவங்களுக்கு வந்து அந்த ஒரு ஐடியா வருது, நம்மளும் போகலாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசை இருக்குது. அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து இந்த அக்டோபர் வந்து நாங்கள் ஒரு இது பிளான் பண்ணுறோம். இந்த அக்டோபரில், இந்த வார அக்டோபர், இந்த 2026 அக்டோபர் இபிசி பிளான் பண்ணுறோம். ஒரு 10 மெம்பர்ஸ் அது மாதிரி குரூப் பிளான் பண்ணுறோம். இது வரைக்கும் ஒரு 4-5 மெம்பர்ஸ் வந்து இன்ட்ரெஸ்டட் இது வரைக்கும். 10 மெம்பர்ஸ் வந்தோடனே அந்த ட்ரிப்பை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணலான் இருக்கோம். ஸோ நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன்லாம் இப்போத்துலேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நான் இப்போதைக்கு வந்து நான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கேன், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து இந்த இதெல்லாம் பண்ணுங்க, அங்கே வந்து கொஞ்சம் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணுங்கள், இது மாதிரி டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும், அதுக்காக வந்து இதுக்கு முன்னால் ப்ரீ பிளான்டாக இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கைடன்ஸ் நான் பண்ணிகிட்ருக்கேன். அவங்களும் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்காங்க. மோஸ்ட்லி இந்த அக்டோபர் அதை நாங்கள் பிளான் பண்ணுவோம். இதை இபிசி பண்ணிவிட்டு அடுத்தது வந்து மேரா பீக் ஆர் ஐலாண்ட் பீக். இது ரெண்டுத்தில் எதாவது, இது ரெண்டுமே வந்து 6000 மீட்டர்ஸ் மேலே போகிற மாதிரி இருக்கும். 530 5354 அடுத்தது 6000 மீட்டர்ஸ் போகணுங்கிறது அடுத்து. ஏன்னா ரொம்ப அதிகமாக போக முடியாது. ஸோ கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த குரூப் வந்து க்ளோஸ்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு மட்டும் வச்சுருக்கீங்களா, இல்லை எனிபடி ஹூ இஸ் வாட்சிங் திஸ் வீடியோ? இல்லை, அப்படி இல்லை. யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ போகணுன்னு நினைக்கிறாங்களோ, உங்களோட சப்ஸ்கிரைபர்ஸு இல்லை வேறு யாராவது ஆடியன்ஸ் பார்க்குறாங்கன்னா கண்டிப்பாக அவங்களும் எங்களை ரீச் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு கைடன்ஸ் வேணாலும் அதுவும் நான் கொடுப்பேன். நீங்கள் எங்கள் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணணும்னு நினச்சாலும் அதுவும் நீங்கள் சேர்ந்து ட்ராவல். சூப்பர், தட் இஸ் நைஸ். ஒரு ஆல்ரெடி அந்த இடத்துக்கு போயிட்டு வந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இப்போ நான் போயிட்டு நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறைய வந்து எனக்கு சில பிடிக்காம நான் என்னெல்லாம் கஷ்டப்பட்டனோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்துட்டு நான் அவங்களுக்கு வந்து வரவிடாமல் எப்படிலாம் பார்த்துக்கலாம், அவங்களுக்கு எவ்வளோ ஈஸியாக நம்ம பண்ணி கொடுக்கலாம், அவங்க எவ்வளோ கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கலாம், இதுக்கு முன்னால் என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் பிளான் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் அவங்களுக்கு எவ்வளோ சேஃபாக நம்ம கூப்பிட்டு போக முடியும் சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு வர்றது, அதுதான் என்னோடய பிளான். தட்ஸ் நைஸ். உங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணலாம்? என்னோடய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் ஷேர் பண்ணிடுறேன். நீங்கள் கால் பண்ணுங்கள், டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள், இல்லை ஃபோன் பண்ணுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன். ஐ வுட் லைக் டு தேங்க் மெட்ராசி வண்டர்ஸ் அண்ட் சித்திரை உங்களையும். நான் உங்களோட வீடியோஸ் நிறையா பார்த்துருக்கேன். குறிப்பாக வந்து அவர் ஸ்ரவன் போட்ட வீடியோவில் வந்து ஷூ லேஸ் வந்து எப்படி ஹைக்கிங் ஷூஸில் வந்து டைப் பண்ணணும், அது எவ்வளோ கிரிப் கொடுக்கும், நம்ம நடக்கும்போது வந்து இந்த ஆங்கிள் ட்விஸ்ட் நடக்கிறது வந்து நீங்கள் ஆங்கிள் ஷூஸ் யூஸ் பண்ணுறோம், இருந்தாலும் ஆங்கிள் ட்விஸ்ட் நடக்கும், அதுக்கு வந்து எப்படி அந்த காலை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படிங்கிற வீடியோஸ்லாம் நான் அவரோடதை பார்த்து தான் நான் வந்துட்டு எனக்கு அங்கே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா நீங்கள் அவ்வளோ அந்த ஸ்லோப்பில் நடக்கிறீங்க, ட்ரையலில் நீங்கள் வந்து ஒரு ஸ்டெப் தப்பாக வச்சாலும் உங்களோட டோட்டல் ட்ரிப்பு வந்து கொலாப்ஸ் ஆகிடும். நீங்கள் ஃபர்தராக நடக்க முடியலன்னா அவங்களோட அங்கேயே உங்கள் ட்ரிப்பு ஸ்டாப் ஆகிடும். ஸோ அதனால் ஷூஸ் ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் எப்படி நடக்கிறீங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்கும், இந்த எஸ்பெஷலி இபிசி வந்து பிளான் பண்ணிகிட்ருக்க எல்லாருமே வந்து ப்ளீஸ் ஃபாலோ ஆல் தி டூஸ் அண்ட் டோன்ட்ஸ். அதுதான் வந்து நம்மளை ட்ரெக்கில் வந்து ரொம்ப சேஃபாக வச்சுருக்கோம். லைக் நம்ம அடுத்த ட்ரெக் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு இந்த ட்ரெக்குக்கு நம்ம எவ்வளோ ப்ரிப்பேராக இருக்கோம் அப்படின்றதுமே play a major role. So thank you Jude for that. நிறைய எங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக் எக்ஸ்பிளனேஷன் அண்ட் செக் கொடுத்தீங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ் வச்சு. ஸோ லூக்லா வழி இபிசி போகணும் அப்படின்றவங்க வந்து ப்ளீஸ் டூ கான்டாக்ட் ஜூட். ஹில் பி ஹாப்பி டு சப்போர்ட். அண்ட் உங்களுக்கு ஐட்டினரி சம்மந்தமாக லைக் என்ன மாதிரியான லேஸ் வாங்கணும், என்ன மாதிரியான எக்யூப்மெண்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படும், எந்த மாதிரி வாங்கினா உங்களுக்கு அது கம்ஃபர்டபுளாக இருக்கும், அந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு ஒப்பீனியன் வேணும்னா ப்ளீஸ் கான்டாக்ட் எனி ஒன் ஃப்ரம் மத்ராசி வாண்டரர்ஸ். கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கீழே கொடுக்குறோம். அண்ட் ஆல்சோ we will also add Decathlon purchasing link. நீங்க அதுல இருந்தும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். Thank you. Yes. Thanks.